கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்காரு. இவர் வந்து PS நாயர், அதான் பாண்டிச்சேரி தான். PS நாயர். நான் இப்போ இந்த சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் சொல்றேன் உங்களுக்கு, ஒரு அறிமுகம் மட்டும் சொல்ற கேளுங்க. இன்னைக்கு சிஆர்பிஎஃப் குரூப் சென்டர்ல லிக்கர் வர காரணமே PS நாயர், நான் 2 பேர் சேர்ந்தான். ஆனா சரித்திரம் மறந்துட்டாங்க. சார் பக்கத்துல வச்சுனே பேசுறேன். நான் PS நாயரும் நானும் காரணம். குரூப் சென்டர்ல முதல்ல லிக்கரை வர காரணம். இதுக்கு அடிப்படையா டாக்குமெண்ட் கொடுத்ததெல்லாம் நம்ம கிருஷ்ணமூர்த்தி தான் கொடுத்தாரு. இவர் நல்ல ஒரு மனிதர். இவர் தான் அந்த பாண்டிச்சேரி அசோசியேஷன் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. பேட்ரிக் தான் வந்து உடனே கூப்பிட்டோட இவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஆக அவருக்கு சிறிய வாய்ப்பு கொடுக்குறோம், அவருடைய விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்றதுக்காக. சார் வந்து நான் உங்க வீட்டில், நான் சொந்த ஊர் தேனி, இந்த மாதிரி சென்னை ப்ரோக்ராம் இருக்கு, இந்த மாதிரி கன்மேன் ப்ரோக்ராம்னு சொன்னேன். அவசியம் எங்கள் வீட்டில் வந்து தங்கணும்னாங்க. நான் மேக்சிமம் யார் வீட்லையும் தங்குறதில்லை. காரணம், நான் கர்மா அப்படிங்கிற ஒன்றை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது உங்களுக்கு பிறப்பின் ரகசியம், நீங்களாம் ஏன் அந்த பூமியில பிறந்தீங்க, நான் வந்து ஏன் உங்களை கனெக்ஷன் பண்றேன், ஏன் ஒருத்தருக்கு டிவோர்ஸ் ஆகுது, ஏன் ஒருத்தர் கால் அடிபடுறான், ஏன் ஒருத்தர் சாகுறான், ஏன் ஒருத்தர் 90 வயசானாலும் சாகாம இருக்கா, அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் ரிசர்ச் பண்ணிட்டேன். முன் ஜென்மத்தில் உங்களுடைய தொழில் என்ன, நீங்க அடுத்த ஜென்மத்தில் இருப்பீங்க, என்ன மாதிரி பிறப்பீங்க, இதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணேன். அப்போ நான் யார் வீட்லயும் மேக்சிமம் தங்குறதில்லை, யார் வீட்டு சமைச்ச சாப்பாடுமே சாப்பிடுறது கிடையாது. ஆனா இவர் என்னை அழைத்த விதம், அந்த வீட்டுக்கு போய் ஆகணுங்கிற மாதிரியான மைண்ட் செட் என் உடம்புல வந்து, அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போன உடனே எனக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி. இவருக்கு வாஸ்தை பத்தி எதுவுமே தெரியாது, ஆனா அவங்க வீட்டில் பூராமே வாஸ்தா தான் இருக்கு. ஒரு தாயை வணங்குறார், ஒரு ஆத்ம வழிபாடு பண்றார். எங்களுக்கு காலையில மிக அருமையான ஸ்டார் ஹோட்டல் மாதிரி டீ, அந்த அம்மா நைட்டு 2 இட்லி தோசை எல்லாம் பண்ணி 10 மணி வரைக்கும் சாப்பிடாம வச்சு விருந்தோம்பல். நம்மளது திருவள்ளுவர் ஒரு குரல் சொல்லியிருப்பார், விருந்து பிரதா தானுந்தல் சாவா மருந்தனும் போட்டாட்டு அன்பு அப்படின்னு. அதாவது சாகாமல் இருக்கக்கூடிய ஒரு அமிர்தத்தை கூட அதை விட மிக பெருமை கொடுமையானதான் நம்ம வச்சுக்கிட்டு யாருக்கும் கொடுக்காம சாப்பிடுறது. அது ஒரு பெரிய அமிர்தமாக இருந்தாலும் கூட நீ வந்து அடுத்தவங்களை கொடுக்காமலியா சாப்பிட்டீங்கன்னா அது அமிர்தமாகாது அப்படின்றாங்க. அந்த மாதிரி விரும்புவங்களுக்கு மிக உபசரிப்பு. காலையில மீன் வாங்கி கொடுத்தாரு கடற்கரையில. மிகப்பெரிய ஒரு, உங்களுக்கு ஏன் இதை நான் சொல்றேன்னா, நல்ல நல்ல மனிதர்கள் இங்க இருக்காங்க, பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டான அவங்கெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். வணக்கம். எனது பேராமிலிட்டரி குடும்பத்தின் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். உங்களை இங்கே பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நான் வந்து என்னுடைய பேர் கிருஷ்ணமூர்த்தி, பாண்டிச்சேரி பை பர்த். நான் 1980 வந்து சிஆர்பியில் சேர்ந்துட்டு 95 வந்துட்டேன் நாய்க்கா, அதாவது இன்வாலிடேஷன் பிரச்சனையில் வந்தேன். அப்போ வந்து நிறைய பேஸ் பண்ணோம் நாங்கள். அதாவது சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸ்லேருந்து எல்லாருமே, அவர் வேற ஒருத்தர் சொன்னார் இல்லைங்க, அவர் மாதிரி யாரும் மரியாதை கொடுக்கல, செக்யூரிட்டியை தான் பார்த்தாங்க. அது நிறைய ஸ்டோரி, நிறைய சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் அது அடிப்பட்டதுனால நம்ம ஒரு சேலஞ்சில் வரணும் வெளியில். இப்போ வந்து பை கார்ஸ் கிரேஸ் என் பிள்ளைங்களை நல்லபடியாக படிக்க வச்சு நல்ல லெவலில் கொண்டு வந்தோம். மெயின் அது எல்லாருமே அப்படி தான் நீங்கள் வரணும். ரெண்டாவது, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும், அந்த ஒரு உணர்வில் தான் 2008 ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணோம். ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரியில். ஒரு சில பேருக்கு தெரியும் பாண்டிச்சேரியில். அதில் வந்து வேற ஆளுங்க தான் வந்து அதில் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் வந்து கவர்மெண்ட்டில் வேலையில் இருந்ததுனால. ஆனால் இன்றைக்கும் என் மனசில் இன்றைக்கும் ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்குது, நான் எதுவுமே செய்யலை பேராமிலிட்டரி பர்சனுக்கு அப்படின்னு. இப்போ நான் 95 வந்துட்டு ரீஎம்ப்ளாய்டில் 21 வருஷம் என்சிசிலையும் ஒர்க் பண்ணி அதுலேயும் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன். பை கார்ஸ் கிரேஸ் வந்து நம்மளுடைய எண்ணங்கள்னால எனக்கு ஒரு பெட்ரோல் பங்கும் கிடைச்சது. 3.5 வருஷமாக போயிட்டுருக்கு. நானும் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற உணர்வில் தான் வந்தேன். இப்போ எனக்கு 67 வயசு ஆகுது. இப்போ நான் என்ன செய்யணும், உங்களுக்கு நல்லதை என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இன்னொரு முறை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்கிறதுக்காக நான் சார்கிட்ட பேசிக்கிட்டு சிவா சார்கிட்ட நம்ம என்னென்ன செய்யணுன்றதை பார்த்தோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஓகே, அவர் கொஞ்சம் பாவம், உடம்பு சரியில்லைன்றது ஒரு பிரச்சனை. ஆனா இருந்தாலும் நீங்களும் நானும் 80 தானே சேர்ந்திருக்கோம். நானும் 80 தானே சேர்ந்திருக்கேன்.
சரி, வெரி குட். இவருக்கு டாக்குமெண்ட் நல்லா இருந்தது. இவர் கூட கூட்டு போய் பாண்டிச்சேரியில் சீஃப் செக்ரட்டரி பார்த்தோம். அவர் பேர் என்ன சார்? நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணமே. ஆமா, அவர் என்ன சொன்னாரு, நான் செஞ்சு தரேன், நீங்க ரெஃபரன்ஸோட வாங்க. கோவா டைவ் டமன்ல செஞ்சது நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். நாங்க பாண்டிச்சேரியில சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கோவா டைவ் டமன்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வச்சுட்டு அதுக்கு யூனியன் பிரதேசம், அதனால நமக்கு ஃபைட் பண்ணி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பேசக்கூடியவங்க கிடையாது. அசோகன் எங்க இருக்காரு? பாண்டிச்சேரி அசோகன். சரி, ஒரு டீம் போறாங்க, அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாது, ஏதோ பாயிண்ட் கிடைக்குதுன்னு பேசிட்டு வந்துடுறாங்க. பாலிசி என்ன சொல்லுது, நம்ம என்ன கேட்குறோம், அவன் என்ன சொல்லுவான், அதுக்கு நம்ம என்ன அட்டாக் பண்ணணும், இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் போய். நானும் தாமஸ் சார், கமலன் சார், நான் சீஃப் செக்ரட்டரி, இவர் சிவதாஸ் மீனாவை பார்த்தோம். தமிழ்நாட்டில் சிவதாஸ் மீனாவை பார்க்கும்போது சார் இங்கிலீஷில் பேசினாரு. நம்ம கூட லாயர் இருந்தார், அவர் ஒரு வார்த்தை இங்கிலீஷில் பேச தான் ஸ்டார்ட் பண்ணார். பிறகு தமிழில் வந்துட்டார் சார், பேசினார். இவங்கெல்லாம் பேசணுன்னா நான் என்ன செஞ்சது தெரியுமா, அவர் தமிழில் கேட்குறாரு, நான் ஹிந்தியில் பேசுகிறேன். ஏன்னா எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவரு ராஜஸ்தான்காரர், நம்ம ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி பேசுகிறோம் அவர்கிட்ட. சார் உங்கள் பெஸ்ட் லெவலில், உங்கள் லெவலில் ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்யுங்கன்னு. என்ன சொன்னார் சார்கிட்ட, 1% மத்திய அரசு கொடுக்கட்டும், 1%, நாங்கள் 10% நாங்கள் போட்டுக்கிறோம். அப்பதான் இந்த பிளாக் டே பண்டை பத்தி எடுத்துனாங்க. அது சேர்ல எங்களை ஆட் பண்ணீங்க அப்படின்ற விஷயம் இருக்குது. அது என்னுடைய உரையில சொல்றேன். அது அடுத்தபடி வேற யாராவது பேசுறது இருந்தா நீங்க பேசலாம். இல்லைன்னா நம்ம சார் வந்து அர்ஜென்ட்டா ஒரு வேலைக்கு போயிட்டு மறுபடியும் வாபஸ் வராரு. ஒரு வேலைக்கு போயிட்டு நம்ம பேசிட்டே இருப்போம், ரிஜிஸ்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டே இருப்போம். கடைசியில் மறுபடியும் ரீஜாயின் பண்ணிக்குவாரு. கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்காக பிரேக் வெளியே போறாரு, மெடிக்கலுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதுக்கு முன்னாடி நம்முடைய சிஆர்பிஎஃப் இதுலேருந்து என்ன பட்டாலியன் தம்பி? 37 பட்டாலியன். எந்த ஏரியா? சரி, நான் உங்கள்கிட்ட போன் தரேன், உன் அறிமுகப்படுத்திக்கோ. நீ என்ன ஆப்ரேஷன் ஈடுபட்ட, எந்த பட்டாலியன், என்ன நம்பரு, எப்போ சேர்ந்த, எப்படி ஆப்ரேட் பண்ண விதத்தில் உனக்கு எப்படி மெடல் கிடைச்சது, எண்ணி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் சொல்லட்டும். சொன்ன பிறகு அவருக்கு சார் கையால் ஒரு அவார்டு கொடுத்துட்டு அவர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போயிட்டு வருவாரு. நம்ம மீட்டிங் முடிப்போம். ஓகேவா? உன்னுடைய அறிமுகம், எப்படி ஆப்ரேஷன் பண்ண, எந்த ஆப்ரேஷன் வந்து எப்படி பண்ணாங்க கொஞ்சம் சொல்லுங்க. சரி, அப்போ வந்து நான் ஃபீல் பண்ணதோட அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. சரி, என்ன நம்ம 2 ஸ்டெப்பு போயிட்டு லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப்பில் என்னுடைய ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். அதுக்கப்புறம் அப்பாவை சொன்னேன், சரிப்பா உனக்கு என்ன போலீஸ் ஆகணும், நான் ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நான் போலீஸ் ஆகிடுறேன், ஃபீல் பண்ணல அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சார், அதுக்கப்புறமா எங்கள் ஊரில் இருந்து சிஆர்பிஎஃப்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. அவங்க வீட்டில் போய் கேட்டு அப்பாவே போனார். நானும் எதுவுமே போய் கேட்கல, அப்பாவே போய் கேட்டார். இந்த மாதிரி சிஆர்பிஎஃப்ல ஜாயின் பண்ணோன்னா என்னென்ன வேணும், எப்படி ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் வந்து என்கிட்ட சொன்னாங்க. அவர் வந்து கொஞ்சம் அதிகமாக சொல்லிட்டாரு, அவெல்லாம் ட்ரைனிங் பண்ண முடியாது, அவன் வந்து பய வச்சுட்டாங்க, ரொம்ப கஷ்டம், ட்ரைனிங் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு அப்பா மனசுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்கிட்ட சொன்னார், சிஆர்பிஎஃப்ல ஜாயின் பண்ணணும்னு சொன்னேன், ஆனால் வந்து அது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. நான் ஒரே ஒரு அது வார்த்தை சொன்னேன், அவங்க போய் ஜாயின் பண்ணி ட்ரைனிங் பண்ணியிருக்குன்னா அதோட நான் கம்மி இல்லைப்பா, அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னேன். அவங்க ஜாயின் பண்ண அது அவங்க செஞ்சாங்க, நான் செஞ்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் அட்டன் பண்ணேன் சார். ஃபர்ஸ்ட் முறை தான் 5 கிலோமீட்டர் ரன்னிங் பண்ணேன். நல்லபடியாக எல்லாமே செலெக்ஷன் அட்டன் பண்ணேன். எந்த ரிசல்ட்டுமே நானாக போய் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் பார்க்கவே இல்லை சார். எந்த ரிசல்ட்டுமே எல்லாமே எங்கள் அப்பா தான் ரிசல்ட் போய் பார்ப்பாரு. என் ஃப்ரெண்டு சொல்லிடுவான் நாளைக்கு ரிசல்ட்டுன்ட்டு. எக்ஸாம் ரிசல்ட்டு, ஃபிசிக்கல் ரிசல்ட்டு, மெடிக்கல் ரிசல்ட், ஃபைனல் செலக்ட், எந்த ரிசல்ட்டுமே எங்கள் அப்பா தான் போய் பார்த்தாரு. நான் நாளைக்கு ரிசல்ட்டுன்னா இன்னைக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன், அப்பவும் போய் இருக்கும், ஃபெயில் ஆகணும் பாஸ் ஆகணும், ஆனால் அப்பா தான் போவார். கம்ப்யூட்டர் சென்டர் வந்து 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அவர் 8-8 மணிக்கெல்லாம் போய் வெயிட் பண்ணுவார். ஏன்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ரிசல்ட்னால. எனக்கு வந்து பயம், அவருக்கும் பயம் ஃபுல்லாக, ஆனால் குஷி, என்ன ரிசல்ட் வருமோ என்ன ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்ஃபார்ம் பண்ணுவார், அங்கேருந்து ஃபோன் பண்ணுவார். ரிசல்ட் பார்த்த உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவார், இது மாதிரி நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே அப்போ தான், அதான் அவருடைய விருப்பம், சரி அவருடைய ஆசை.
எனக்கு அது சொன்ன வேறு எதுவுமே தெரியல. சரி அவருடைய ஆசை, அவர் ஆசை நிறைவேற்றணும், போலீஸ் ஆகணும், போலீஸ் ஆகணும், நல்லபடியாக ஆகிட்டேன். இப்போ இதுவும் அப்புறம் 2012 நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஜிசி ஆவடியில். ஜாயின் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு போஸ்டிங் சத்தீஸ்கரில் டியூட்டி பார்த்துட்டு 4 வருஷம் டியூட்டி பார்த்தேன் சார். அதில் 2 ஃபயரிங்கில் அட்டன் பண்ணேன், 2 முறை ஃபயர் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் 35 ஸ்ரீநகரில் போஸ்டிங், ஏர்போர்ட் டியூட்டி. ஃபஸ்ட்டு எப்படி போஸ்டிங்னாலும் அப்பா கேட்கறது என்னென்னா அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்ட்டு. அப்போ நான் தைரியமாக சொல்லுவேன், அப்போ ஏர்போர்ட் டியூட்டிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அந்த பக்கம்லாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ தொலைவனோடனே ஃபஸ்ட்டு பயப்படுவாங்க. நான் சொன்னது ஏர்போர்ட் டியூட்டிப்பா, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே அந்த லொக்கேஷனில் 1 மாதம் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பிஐ ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன், அந்த லொக்கேஷனை பற்றி தெரிஞ்சுக்க. அப்போது இந்த என்கவுண்டர் டீம், வலிக்கு என்கவுண்டர் டீமு, அதுக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆளுங்க. அப்போ அந்த சிஓ அவர் அந்த டீமில் வந்து ஒரு போர்டு இருக்கும், அதில் சிஓ சார் வந்து நாங்கள் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் வந்து கேட்டார், இந்த டீமில் இந்த மாதிரி ஒரு டீம் இருக்குது, இந்த டீமில் செலக்ட் பண்ண போகிறோங்க, இதிலிருந்து நீங்கள் வந்து விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த செலெக்ஷனை அட்டன் பண்ணலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் விருப்பப்பட்டா. சரி ஃபஸ்ட்டு அந்த டீமுடைய என்னன்னு கேட்டேன், என்ன செலக்ட் ஆகிறதுக்கு என்ன வேணும்ட்டு. பிஸ்டல் ஃபயர், AK-47 ஃபயர், மொத்தம் ஆப்டிக்கல் பண்ணணும், ரன்னிங் பண்ணணும், ஒரு இன்டர்வியூ இருக்கும், ஒரு சின்ன எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. சரி ஓகே எல்லாம் போயிட்டு நல்லபடியாக ஃபயரிங் எல்லாம் பண்ணேன். நானாக எதிர்பார்க்க மாட்டேன் ஃபயரிங் எல்லாம் ரொம்ப ரேர் தான். அங்கே போய் பார்த்து பட்டேந்தில் ஃபயர் பண்ணும்போது நான் எங்கே அக்யூரேட் பண்ணி ஃபயர் பண்ணணும் அங்கேயே அந்த மாதிரி இருந்துச்சு. பிஸ்டலில் ஃபயர் பண்ண 8 ஷூட் பண்ணால் 8 ஷூட்லேயே கரெக்டாக இருந்துச்சு. அதை பார்த்து ஃபயரிங் பண்ண டைமில் சொல்லிட்டாரு, நீ 100% கன்ஃபார்ம் செலக்ட் ஆகிடுப்பா அப்படின்ட்டு அங்கே இருக்கிற எஸ்ஐ எல்லாமே சொன்னார். சரி சந்தோஷம் சார் அப்படின்ட்டு 1 மாதத்துக்கு அப்புறமா எனக்கு பெட்டாலியன் 35 பெட்டாலியனுக்கு மெசேஜ் வந்துச்சு, அவங்க என்கவுண்டர் டீமில் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துச்சு. சரி போய் என்கவுண்டர் டீம் நாங்கள் 2 பேர் அட்டன் பண்ணோங்க. 2 பேரில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபெயில் ஆகிட்டான், நான் ஒண்டி தான். இன்னும் ஃபீல் ஆயிடுச்சு. சார் ஃப்ரெண்டு கூட போகலான்னா 2 பேர் அட்டன் பண்ணுங்க, அவன் ஃபெயில் ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் எல்லாமே கொஞ்ச நேரம் ட்ரைனிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோங்க. ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு ட்ரைனிங்கு. அப்போ ஏதாச்சும் ஆப்ரேட் பண்ணாலும் எங்களை வெளியே கூட்டிட்டு போக மாட்டாங்க. அப்போ ஒரு ஃபீலிங்கு, இன்னும் நம்மளை ட்ரைனிங் எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க, நான் வெளியே ஆப்ரேஷன் மட்டும் என்னை கூப்பிட்டு போக மாட்டாங்கன்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க சில பேர் எல்லாம் கொஞ்சம் பழைய ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் போஸ்டிங் போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே டியூட்டி போக ஆரம்பிச்சிடுவோம். எப்படியோ அதுக்கப்புறம் எத்தனையோ ஆப்ரேஷன் ரொம்ப சக்ஸஸ் ஆச்சு. என்கவுண்டர் பண்ணிகிட்டே இருந்தோங்க. எல்லாம் ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு, த்ரில்லிங் லைஃபாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் ஒரு மலிரா என்ற ஒரு பிளேஸில் வந்து ஒரு கமாண்டர் வருவாங்க, பாகிஸ்தானி கமாண்டரு. அவங்கள வந்து இன்ஃபார்ம் பண்ணி நம்ம 2 முறை மிஸ் பண்ணிக்கு அப்படின்னு நாங்கள் போகிறதுக்கு முன்னே எஸ்கேப் ஆகிடுவாங்க. எத்தனையோ ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆச்சு. நான் அவனை கொஞ்சம் அவங்கள தேடி நாங்கள் ரொம்ப அழிஞ்சிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வந்துச்சு, கன்ஃபார்மாக அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு ரவுண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்களை வெளியே வர சொன்னாங்க. உடனே அவங்க எங்கள் மேலே ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபயர் பண்ணிட்டு உடனே சரி கட்டாக மொத்தம் காடனை போட்டுங்க, காடனை கொஞ்சம் டைட் பண்ணியாச்சு, கன்ஃபார்ம் 100% உள்ளே இருக்காங்க. ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபயர் பண்ணிகிட்டே இருந்தோங்க. ஒரு 4 மணி ஈவினிங் வந்து ஒரு 3 மணி 4 மணி வந்து ஃபயர் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க கண்டினியூவாக. ஒரு 8 மணி மேலே ஆச்சு, 8-9 மணி ஆச்சு. ரொம்ப இருட்டாயிட்டு ஒன்னே வேணாம் இப்போ ஃபயர் பண்ணினா அவன் தப்பிச்சிடுவான், நம்ம ஃபர்ஸ்ட் லைட்டுக்காக வெயிட் பண்ணலாம், ஆனால் எங்கேஜ் மட்டும் அவனை எங்கேஜ் பண்ணி வைக்கலாம், ஃபயர் பண்ணிகிட்டே இருக்கலாம், அவன் உள்ளேருந்து வெளியே போகாமல் எங்கேஜ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு லைட்டாக சென்டர் நான் ஃபயர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் லைட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் நைட்டு ஒரு 11:30 மணிக்கு நான் கார்டன் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் வெளியே டியூட்டி பார்த்துட்டு இருக்கேன். நைட்டு 11:30 மணிக்கு தப்பிச்சு போகிறதுக்காக அவங்க நான் எங்கே நின்றுட்டு இருந்தோம் அந்த சைடில் லைட்டாக காம்பவுண்ட் சைடில் அந்த வாரத்தில் இருட்டுலேயே மூவ் பண்ண ஒரு திடீர்னு பார்த்துட்டே இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம திடீர்னு ஃபயர் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே வந்து நம்ம சிவில் போலீஸ் இருக்குது, நம்ம டீம் இருக்குது. திடீர்னு நம்ம நைட்டில் வந்து யார் அசைவு தெரிஞ்சாலும் நான் ஃபயர் பண்ண முடியாது, ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணணும். நான் நம்மளால இருக்கலாம், இல்லை மித்தனாலும் இருக்கலாம். நான் டைம் எடுத்து 10 அடி என்கிட்ட ஒரு 10 அடி கிட்ட வந்துட்டான். அதுக்கப்புறம் இனிமேல் பார்த்து நீ எனக்கு மெசேஜ் பண்ணாமல் இங்கே யாரும் வரமாட்டாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டாலும் சொல்லிட்டு அப்புறம் நான் ஃபயர் பண்ணிட்டேன். அந்த ஃபயர் பண்ணிவிட்டு அந்த ஆப்ரேஷனில் இவ்வளோ பெஸ்ட்டாக நான் வந்து தனியாக நின்று ஃபயர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் சாரு மற்ற IPS மேடம் எல்லாமே சேர்ந்து அந்த ஜனாதிபதியிடம் மெசேஜ் போட்டு அந்த ஜனாதிபதி விருது எனக்கு வாங்கி தந்த அனைவருக்கும் என்
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய டீம் வெளிக்கு வெட்டி என்கவுண்டர் டீமுக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கிறேன். இப்போ நான் இப்போ நீங்களாம் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பெரிய சொன்னேன், நீங்களாம் வீரர் தான், எல்லாமே சொன்னேன். இப்போ எல்லாமே வீரர் தான். நம்ம சிஆர்பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டும் இல்லை, எல்லா பேராமிலிட்டரி ஆர்மி எல்லாமே ரியல் வீரர்ஸ். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பெரியவங்கள எனக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் சார். இவ்வளோ தடவை நான் இவ்வளோ சொல்லி வந்துருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். தம்பி, நீ என்ன நினைக்கிற? தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? ஆமாம் சார். நம்ம வந்து இப்போ எப்பயுமே நம்ம டிஸ்ட்ரிக்ட்குள்ள நம்ம தமிழ்ச்சியை பற்றி பெருமையாக பேசுவாங்க. எப்பவுமே இது எல்லாருக்கும் இருக்கும். நம்ம இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ ஏதாச்சும் வந்து நம்ம ஒரு 5 பேர் போடணும், நான் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்ம டிஸ்ட்ரிக்டை பற்றி பெருமையாக பேசணும். இந்த டிஸ்ட்ரிக்ட் நான் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் தான் பெருமை, எங்கள் டிஸ்ட்ரிக்ட். அதே மாதிரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுங்கன்னா நம்ம ஸ்டேட்டை பற்றி தான் பெருமையாக பேசுங்க. அப்போ வந்து எல்லா வெளி ஸ்டேட்டுங்களெல்லாம் எல்லா வெல்ஃபேர் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஸ்டேட்டில் என்னாட்டு ஒரு ஃபீலிங் வரும் சார். ஏன்னா நம்ம வந்து நம்முடைய ஸ்டேட்டு எல்லா ஸ்டேட்டோட கம்மி இல்லை, அதுதான் ஒரு ஃபீலிங்கு. அப்போ ஒருத்தவங்க இன்னொருத்தர் சொல்லும் போது நம்ம மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங்கு. அதை நம்ம வெளியே சொல்ல முடியாது. எங்கள் ஸ்டேட் இப்படி பண்ணிடுதா, உங்கள் ஸ்டேட் என்ன பண்ணது சொல்லும் போது நம்ம பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அதுதான் சார் ஒரு ஃபீலிங்கு. ஏதாச்சும் செய்யணும் எல்லாருக்கும், எனக்குன்னு இல்லை, எந்த மாதிரி ஒரு வீர செயல் எது செஞ்சாலும் சரி அவங்க அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் சார். அவ்வளோ சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க. அதே மாதிரி இவரை பற்றி ப்ரொசீடிங் ஃபுல்லாக எங்களுக்கு கொடுங்க பேப்பரை. நாங்கள் சிஎம் லெவலில் கொண்டு போயிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இது மாதிரி தமிழ்நாட்டில் போயிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனில் இந்த பொசிஷனில் கொண்டு வந்து கொடுத்த வீரனுக்கு இவரோட ராஷ்டிரபதி அவார்டு கிடைச்ச பிறகு கவர்னரும் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரும் ஏதாவது அவார்டு கொடுக்கணுன்ற டிமாண்ட் நான் கொண்டு போகிறோம். ஓகே, தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்யூ சார். மரியாதை செலுத்த போகிறோம். நம்ம பேர் என்ன? புகழேந்தி. அதாவது மாவீரன் புகழேந்திக்கு இன்று மாலை தினம் நம்ம ஃபெடரேஷன் மூலமாகவும், அதாவது கன்மேன் சதர்ன் சைடு யூனியன் சைட்லேருந்தும் ஆனரபிள் நம்முடைய சேர்பர்சன் மதிப்புக்குரிய தாமஸ் கமாண்டன் சார் அவர்கள் வந்து மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கிறேன். ஏன்னா தாமஸ் சார் ஒரு மெடிக்கலுக்காக போயிட்டு மறுபடியும் வாபஸ் வராரு. அதுக்குள்ள நம்ம பேசிக்குவோம். அவர் போயிட்டு மெடிக்கல் முடிச்சுட்டு வரட்டும், வந்துடணும். மிஸ் ஆகக்கூடாது சார். இன்ஜெக்ஷன் என்ன போடணும், போட வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம வந்து நீங்க பாருங்க எல்லாமே ஒரு ஜெய மட்டும் போட்டிருங்க. அது ஒரு மொரால் அப்புக்காக அது ஒரு வீடியோவில் பப்ளிசிட்டி ஆகும். ஓகே, பெற்றோர்களுக்கும் உங்களுடைய துணைவியாருக்கும் வாழ்த்துக்கள். நல்ல விஷயம், நல்லா இன்னும் மேன்மேன்மா பதக்கங்கள் பெற்று நல்ல ப்ரமோஷனுக்கு எடுத்து இன்னும் முன்ன வர்ற மாதிரி நீங்க நடந்துக்கணும். ஃபியூச்சர்ல எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எப்பவுமே உண்டு. ஸோ தாமஸ் சார் வந்து இப்போ சால்வை போப்பாரு. முதல்ல சால்வை நம்ம மாலை சார், சால்வை போடுங்க, அப்புறம் மாலை போடலாம். சால்வை கொண்டு நீங்க என்ன சால்வை வாங்கி வச்சுக்கோ அந்த சால்வை கொண்டு வரும். புகழேந்திக்கு கமாண்டன் சார் தாமஸ் சார் அவர்கள் சாலை அணிவிக்கிறார். எல்லாரும் கை தட்டுங்க. சிஆர்பி எக்ஸ் ஜெகதீஷ் சார், புகழ் சார், யார் சீனிவாசன் சார் மாலை போடுகிறார். பிஎஸ்எஃப் சார் சீனிவாசன் சார். திருப்பி தண்டமணி சார் அவருக்கு கிஃப்ட் தராரு அவருடைய தரப்புல இருந்து. மேடம் அவர் சால்வை அணிவிக்கிறார். சால்வை போடு மேடம். அவங்க அம்மா அப்பா மேடம் எல்லாரும் நில்லுங்க சார்.
சாலை அனுபவிக்கிறார். எல்லோரும் குடும்பத்தோடு வந்திருக்கிறாங்க. புகழேந்தியுடைய அம்மா அப்பா, அவருடைய வைஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸில் மிகவும் பாடுபட்டு வந்துள்ளார். அவருக்கு திகர் ஜவானுக்கு ஜெய், சிஆர்பி சதா ஜெய், பாரத் மாதா की जय, सीआरपी सदा जय, भारत माता की जय. சார் போயிடுவாரு இப்போ. டேவிட் சார், தாமஸ் சார், எல்லாரும் ஒண்ணா ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். அவர் கூட நின்று நீங்க போங்க சார். நீங்க போங்க, நீங்க போங்க சார், போங்க, நீங்க எல்லாம் போங்க, போங்க சார். ஆ சார் எல்லாரும் கொஞ்சம் உட்காருங்க. அவங்க சீட்ல உட்காருங்க சார் ப்ளீஸ். அடுத்தபடியாக திரு தாமஸ் சார் எக்ஸ் கமாண்டன்ட் அவர்களுக்கு மாலை அணிவிப்பார். கமாண்டன்ட் சார், சாருக்கு மாலை அணிவிக்கிறோம். தம்பி புகழேந்தி, நீ இன்னும் நல்ல அவார்டு வாங்கிட்டு என்ன அடுத்த முறை கேப்டன் ரேங்க்ல வெளியே வரணும். ஓகே, என்னோட ஆசீர்வாதங்கள். இந்த மெடலுக்கு என்னென்ன பெனிஃபிட் தெரியுமா? என்னென்ன பெனிஃபிட் தெரியும்? இந்த மெடலுக்கு என்னென்ன பெனிஃபிட் தெரியுமா? இல்ல, இவருக்கு பிளைட்ல போலாம். இவர் இல்ல வந்து வரும் அப்ரோச் பண்ணாங்க, லேண்ட் வாங்கலாம். கமாண்டர் தாமஸ் சாருக்கு லேண்ட் வாங்கி தரேன். வேல்முருகன் சார் வேலூர் மாலை அணிவிக்கிறார். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவர் தாமஸ் சார் போறாரு. தாமஸ் சார் போறாரு. தாமஸ் சார் போறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. கொஞ்சம் சார் பா. சார் தாமஸ் சாருக்கு மாலை அனுப்பிச்சு சார் கொஞ்சம் போட்டோ சார். கொஞ்சம் சார் தாமஸ் சார் போறாரு. தாமஸ் சார் போறாரு. வேல்முருகன் சார் மாலை அனுப்பிக்கிறார் அவருக்கு. சார் சார் தாமஸ் சாருக்கு மாலை சார் வந்து ஆமா சார் அவர் பேரை சொல்லுங்க. நான் பாரு லெட்டர் எடுத்துறேன். அடுத்து செல்வம் சார் அவர்கள். அடுத்து நம்முடைய தாமஸ் சார் கொஞ்சம் மெடிக்கலுக்கு போயிட்டு வர்றாரு. அவர் வந்து அவர் சிறப்புரை ஆற்றிட்டு போகட்டும். போயிட்டு ஒரு 5 மணிக்கு ஆபீஸ் வந்துடுவாரு. அதுக்குள்ள நீங்க அந்த ரிஜிஸ்டர் ஃபார்மேட் எல்லாம் முடிங்க, உங்க யூனியன் ரிஜிஸ்டரிங் மேட்ரு. ஏன்னா இது இருந்தாதான் நாங்க போய் கவர்மெண்ட்டுக்கு கேட்க முடியும். நீ நல்லா புரிஞ்சுங்க. ஒரே ஒரு ஆள் மிஸ் ஆனா கூட உங்களுக்கு தான் லாஸ். ஸோ அதனால எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க. இந்த உங்களுக்கு என்ன பிரச்சனை பிறகு பேசுகிறேன். திரு செல்வம் அவர்கள், பரமேஸ்வரன் மேடம், பேசி மதிப்பிற்குரிய ஸ்ரீனிவாசன் அவர்கள், இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து முன்னாள் துணை இராணுவப்படை வீரர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா சீனிவாசனோட இணைந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். நிறைய டாக்குமெண்ட்ஸ், நிறைய அப்ரோச், சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் நிறைய முறை அவர் அப்ரோச் பண்ணி அவரோடு சேர்ந்து
அவரோடு சேர்ந்ததுனால தான் நான் சீஃப் செக்ரட்டரியோ மற்ற மந்திரிகளையோ அவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நானா தனியாக எதுவும் செய்திருக்க முடியாது. இந்த பொறுப்பில் அமர்த்தி இங்க இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் நம்மளோட அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறது. அந்த அங்கீகாரத்துக்காக நிறைய போராடி இருக்காரு. மத்திய அரசிட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவில் இருந்து கீழ் வரைக்கும் அத்தனை தமிழக அமைச்சர்கள்ட்ட கடைசியா முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்தப்ப கூட ஒரு போட்டோ வந்திருந்துச்சு, நான் பார்த்தேன். நான் எல்லா அதிகாரிகளையும் எல்லா அமைச்சர்களையும் கட்சி வேறுபாடின்றி அரசு வேறுபாடு எல்லார்ட்டையும் முயற்சி கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப புதிதாக ஆரம்பிச்சிருக்க இந்த கன்மேன் அசோசியேஷன், இது ரொம்ப ஒரு யூனியன், ரொம்ப நல்ல விஷயம். உண்மையாக நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த சேலரி நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதுக்காக ஒரு போராட்டம், அதற்கான ஒரு முயற்சி, இது எல்லாத்தையும் காட்டிலும் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமா நமக்கு போறதுனால இஎஸ்ஐ, பிஎஃப், பின்னர் லைசன்ஸ் இல்லாதவங்களுக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுக்கறதும், லைசன்ஸ் உள்ளவங்களுக்கு லைசன்ஸ் புதுப்பிக்கிறதும், இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து லீகலா போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. நிறைய லீகல் ப்ராசஸ் இருக்கும். அதை எல்லாத்தையும் செய்து கொடுக்கறதுக்காக ஒரு அமைப்பு. இதுல நிறைய என்னுடைய பழைய நண்பர்கள் லாரன்ஸ் எல்லாம், நடேசன், இவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் நான் பார்க்குறேன் அவங்க எல்லாத்தையும். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இப்ப செல்வம் கூட இப்ப ஒரு யாருக்குமே தெரியாது, உட்கார்ந்த மணிக்கே சொன்னாரு, தம்பி புகழேந்திக்கு ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் எங்கேயாவது செஞ்சாங்கன்னா அதனுடைய செலவெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ரெண்டு பேரும் பேசினதான் அது. ஏன்னா சொல்றதுக்கு ஒரு பெருந்தன்மை, ஒரு மனசு வேணும். பணம் இருந்தாலும் அதை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் அவங்களோட சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய உள்ளம் வேணும். அது செல்வத்திட்ட நிறைய இருக்கு. செல்வம் ரொம்ப வருடங்களாவே முதல்ல திருச்சி மீட்டிங் தான் பார்த்தோம் நினைக்கிறேன். செல்வம் திருச்சி மீட்டிங்ல பார்த்தோம். அப்போதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் செல்வத்தோட தொடர்ந்து கான்டாக்ட்ல இருக்கிறேன். முருகன் மதுரை, அவரு ரொம்ப தொடர்ந்து கான்டாக்ட்ல இருக்கிறேன். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க. ஃபெடரிக்கோட ஆடியோ மெசேஜ் நிறைய கேட்டிருக்கேன். லாரன்ஸ் 97 சொன்னதுக்கு அப்புறம் முருகன் எனக்கு ரெகனைஸே ஆச்சு. அதுக்கு முன்னாடி ரெகனைஸ் ஆகல லாரன்ஸ். இன்னைக்கு 97 சொன்னதுக்கு அப்புறம் 97 பட்டாலியன். ஸோ நிறைய பழைய முகங்கள் நிறைய பேர் திருப்பி வந்திருக்கிறீங்க. எனக்கு எல்லாரும் அவ்வளவு ஞாபகம் வச்சக்கூடிய இல்லை. என் கூடயே வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்காரு தண்டபாணி. நாங்கள் ஒன்னா குரூப் சென்டர் ஆவடியில் வேலை பார்த்தவங்க. இது மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. உங்க எல்லாரையும் பார்த்ததுல ஒரு சந்தோஷம். இந்த சீனிவாசன் எடுத்திருக்கிற இந்த முயற்சி ரொம்ப நல்ல முயற்சி. இதற்காக உங்க அனைவரோட ஒத்துழைப்பும் ஒற்றுமையும் ரொம்ப முக்கியம். ஒற்றுமை, நம்பிக்கை வைங்க, ஒற்றுமையோடு இருங்க. எல்லா வகையான நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள், உரிமைகள் எல்லாமே கிடைக்கும். தம்பி புகழேந்திக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பிரசிடென்ட்ஸ் போலீஸ் படர்மால் கேலண்ட்ரி ரொம்ப பெரிய விஷயம். நம்ம டிபார்ட்மெண்ட்ல பாராமிலிட்டரி ஃபோர்ஸ்ல ஹையஸ்ட் அவார்டு அப்படின்னா பிரசிடென்ட்ஸ் போலீஸ் மெடல் ஃபார் கேலண்ட்ரி, அது கிடைச்சிருக்கு அவருக்கு. ஸோ கேலண்ட்ரி அவார்டுன்றது சாதாரண விஷயம் இல்லை. நம்மெல்லாம் நல்ல சேவைக்காக விருது கிடைக்கும். பிரசிடென்ட்ஸ் போலீஸ் மிலிட்டரி சர்வீஸ் கிடைச்சிருக்கு. ஆனால் கேலண்ட்ரின்றது பாராமிலிட்டரி ஃபோர்ஸ்லயே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் அவார்டு. அது தம்பி வாங்கியிருக்காரு. அது அவருடைய திறமைக்கு கிடைச்ச ஒரு பரிசு. அதனால தம்பிக்கும் தம்பியில் வந்திருக்க குடும்பத்தார் அனைவருக்கும் ரொம்ப என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த பேச வாய்ப்பு கிடைச்சதுக்கும் இவங்க எல்லோருக்கும் நன்றி. நான் அந்த அப்பாயின்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா எகைன் கட்டாயம் நான் திரும்பி வர்றேன். உங்கள் எல்லாரும் பார்த்து பேசுனது ரொம்ப சந்தோஷம். நாராயணசாமி பாண்டிச்சேரியில் வந்து ரொம்ப அழகா பேசுனீங்க. ரொம்ப அழகான கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய ஒவ்வொருத்தருடைய ஏஜ் ஆகிருச்சுன்னு சொல்றதுக்கு ப்ரூஃப் மெமரி பவர் லாஸ் ஆகுறது. ஸோ மெமரி ரொம்ப வீக் மெமரி. அதனால எல்லாருடைய பேரும் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல. வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய மனந்தார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் சார், வருது. தேங்க்யூ சேர்மன் சார். இப்போ வந்து இது ஒரு மெமரண்டம் புது கவர்மெண்ட்டுக்கு. இது என்னன்னாக்கா டெஸ்கோ மாதிரியே
கேப் எக்ஸர்விஸ்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் உண்டாக்கி தரணும் அப்படின்ற டிமாண்ட் வச்சிருக்கோம். அதில் கையெழுத்து போட சொன்னா நான் எழுந்து ஓடாதீங்க சார், கையெழுத்து போடுங்க சொன்னாங்க. எல்லா பேஜிலும் போகுது சார். இது என்ன தெரியுமா, முதல்ல உங்களுக்கு கார்பரேஷன் லிமிடெட் புரிய மாட்டேங்குது போல தெரியுது. யாருமே கேள்வி கேட்க மாட்டீங்க. என்ன நான் இவ்வளவு உள் வாங்கி விஷயத்தை கொண்டு வந்து பேசுறேன், நீங்க எல்லாம் கேள்வி கேட்கணும், ஏன் கேட்க மாட்டீங்க? ஓகே சார், நீங்க போயிட்டு மெடிக்கல் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாபஸ் வாங்க. அதுக்குள்ள நாங்க வேற யாராவது பேச விரும்புறீங்களா? விநாயகம் சார் பேசு. எல்லாம் பேசிட்டேன். ஆனா 2 விஷயம் இருக்கு. இது ஒன்லி பிஎஸ்எஃப் பர்சன்ஸ். சிஆர்பி கூட ஒரு சின்ன இன்வால்வ் இருக்கு. அது சீனிவாசன் சார் டெல்லிக்கு போறதுனால இதையும் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாருன்ற நம்பிக்கையில சொல்றேன். என்னன்னு கேட்டா, இப்ப வேலூர்ல வந்து நிறைய வந்து நம்ம எக்ஸ் கேப்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆனால் நம்ம வேலூரில் வந்து சிஜிஹெச்எஸ் சென்டர் இல்லை. சிஜிஹெச்எஸ் சென்டர் வந்து வேலூருக்கும் வரணும், மற்ற மாவட்டங்களுக்கும் வரணும். வேலூருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வேலூருக்கும் வரணும். 2வது வந்து பிஎஸ்எஃப் பர்சன்ஸ் நாங்கள் யூனிட்லேருந்து ரிட்டைர்மெண்ட் வரனால எங்களோட சர்வீஸ் ரெக்கார்டு யூனிட்டோட போகுது. எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் யூனிட்டுக்கு திரிபுரா வந்தால் நாங்கள் இங்கேருந்து திரிபுரா போக முடியாது. அதனால எங்களோட சர்வீஸ் ரெக்கார்டு ஒன்று தில்லியிலேருந்து எங்களை பென்ஷன் அனுப்புங்க, எங்கள் சர்வீஸ் ரெக்கார்டு டெல்லியில் வைங்க. இல்லைன்னா என்ன எந்த மாநிலத்தை சேர்ந்தாலும் அங்கே இருக்கிற ஃப்ரண்டியரில் எங்களுக்கு அந்த சர்வீஸ் ரெக்கார்டை வர வச்சுருங்க. எங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருந்தால் நாங்கள் போய் எங்களோட ப்ராப்ளம் சொல்லி அங்கே அந்த ஃப்ரண்டியரில் நாங்கள் சால்வ் பண்ணிக்குவோம். இதை நான் சீனிவாசன் சார்கிட்ட நான் இப்போ இன்னொரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கேன். அவர் நான் தில்லியில் பேசியிருக்கேன். சிஜிஹெச்எஸ் நான் வேலூருக்கு வாங்கி தரேன். நீங்கள் சொன்ன இந்த விஷயம் நான் வந்து டிஜி கிட்ட பேசுகிறேன். நீங்கள் தில்லியில் கேட்குறீங்க, நான் சென்னையில் கேட்குறேன், சென்னையில் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இதெல்லாம் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாரும் நம்பிக்கையாக இருங்க. வணக்கம். எல்லாருக்கும் நன்றி சார், எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இங்கே ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன். என் பேர் வந்து உஷா சார். நான் திருத்தணி பக்கத்துலேருந்து வந்திருக்கேன். எங்களது வந்து சின்ன கிராமம். எங்கள் ஹஸ்பண்ட் பேர் வந்து கே நாராயணன். அவர் வந்து எக்ஸ்சிஆர்பிஎஃப். அவங்க வந்து போன மந்த் திடீர்னு டெத் ஆகிட்டாங்க சார். அவர் வந்து சர்வீஸில் வந்து 16 வருஷம் சர்வீஸ் முடிச்சிருக்காரு. ஏதோ சின்ன ஹெல்த் இஷ்யூஸ்னால அவர் வந்து விஆர்எஸ் வாங்கிட்டாங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு 10.5 வயசில் ஒரு குழந்தை ப்ளஸ் 2.5 வயசில் ஒரு குழந்தை இருக்குது சார். 2 குழந்தை இருக்காங்க. எனக்கு பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. நான் வந்து ஏதாச்சும் 10th தான் படிச்சிருக்கேன், எஜுகேஷன் 10th தான். எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப், வேலை வாய்ப்பு, ஏதோ என் பசங்களுக்கு ஒரு படிப்பு அந்த மாதிரி வேணும்னு தான் சார் நான் இங்கே வந்திருக்கேன். என்ன பேசுறதுன்னு தெரியல சார். எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி சார். சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். அப்போ நீங்க இல்ல நீங்க திருத்தணி இருக்கீங்கம்மா? சரி, அதுதான் உங்களுக்கு அந்த மேடம் மகேஸ்வரி மேடம் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, நாங்கள் ட்ரஸ்ட் இன்று தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்து இருக்கும் இங்க துணை ராணுவப்படை மற்றும் ராணுவப்படை சம்பந்தப்பட்ட கன்மேன் அசோசியேஷன், அதாவது கன்மேன் யூனியன் மீட்டிங் இன்னைக்கு இன்று தினம் நம்ம வீட்டு வசந்த பவன்
நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு சிறப்பு விருந்தினராக திரு வின்சென்ட் தாமஸ், கமாண்டன்ட் ஃபெடரேஷனுடைய சேர்மேன், அவர் உரையாற்றி சென்று விட்டார். அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த முரளி, ஜெகதீசன், இந்த மீட்டிங்குடைய அஜெண்டா கொண்டு வந்து செய்யணுன்ற பவுண்டு பண்ணதுக்கு தரணிதரன் அண்டு விநாயகம், இவங்க தான் எனக்கு பவுண்டு பண்ணி இந்த ஆர்கனைஸ் பண்ண சொன்னாங்க. நான் வந்து ஒன்லி வலைதளத்தில் அட்வைஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இவங்களுக்கும் இந்த ஏற்பாடு செய்த நண்பர்களுக்கும் எங்களை நம்பி நாங்கள் அழைத்ததன் பேரில் வருகை தந்துள்ள நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் பிஎஸ்எஃப் அசோசியேஷனுடைய தலைவர் ராமன் மற்றும் பிஆர்ஓ செல்வம், அவர் ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டர் ஆஃப் த அசோசியேஷனுடைய பிரசிடென்ட்டு அண்டு தர்மபுரியிலிருந்து வந்திருக்கும் நம்முடைய மேடம் மகேஸ்வரி அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய 2IC எம் சுப்பிரமணிய சாமியுடைய மிஸ்ஸஸ் இங்கே வந்திருக்காங்க, அவங்களுக்கும் பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்க நண்பர்களுக்கும் மற்றும் அனைவரை பெயரை நான் குறிப்பிட்டது போன்று நினைத்து கொண்டு காலத்தின் சூழ்நிலையை புரிந்து கொண்டு நம்முடைய உரைகள் ஆற்ற நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். நம்முடைய அஜெண்டாவை நாம் டெவலப் பண்ண வேண்டும் என்று இங்கு கூடியிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கூட புகழேந்தி, த ஹீரோ ஆஃப் த வார், இனி வார் இல்லாம ஒரு ஹீரோ. இது 1985 எனக்கு நடந்தது. காலாப்கானான்ற இடம், பஞ்சாப்ல காலாப்கானா என்ற ஒரு இடம். அந்த இடத்துல யாரா தெரியுமா உங்களுக்கு? காலாப்கானா பட்டாலா பார்க்குறதுல பட்டாலா, அந்த ஆப்ரேஷன்ல நானும் ஈடுபட்டிருக்கேன். ஒரு தீவிரவாதியை கொண்ட சரித்திரமும் எங்கிட்ட இருக்குது. இதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது, ஏன்னா எல்லாம் முடிஞ்சு வந்துட்டோம். நான் 80 சேர்ந்தேன், 2002 நான் வெளியே வந்துட்டேன். நான் வர சூழ்நிலை காரணம் சில நிறைய இருந்தது. இந்த சங்கங்கள் உருவாக்க காரணம் என்னன்னாக்கா, நான் டெஸ்கோனில் முதல்ல வேலைக்கு போகிறேன். சார் உங்களுக்கு வந்து தம்பி உட்கார்ற தம்பி வேலைக்கு போகும்போது அவன் என்ன சொல்கிற, அப்படி உங்களுக்கு இங்கே எலிஜிபிள் கிடையாது, அதனால நாங்கள் தர முடியாதுன்னாங்க. சரி ஓகே. அப்போ எனக்கு ஒரு லாஸ்ட் நாய்க்கு ஒருத்தர் கூட இருந்தார், மாணிக்கம் சொல்லிட்டு. அவர் ஒரு சேலஞ்சு பண்ணார், நம்ம ஒரு செக்யூரிட்டி பீரோ ஆரம்பிக்கக்கூடாதுன்னாரு. நான் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1000 பேரோட நான் போட்டேன். நான் பண்ணாத இதே கிடையாது. கார்பரேட் பெரிய இன்ஸ்டியூட் அப்போலோ ஹாஸ்பிட்டலு அதிலும் பண்ணி தான் இருக்கேன். பெரிய இண்டஸ்ட்ரியல் டிவிஎஸ் அதுலேயும் பண்ணிட்டு தான் இருக்கேன். பெரிய காலேஜ் லயாலா அதுலேயும் பண்ணி தான் இருக்கோம். SRMலாம் பண்ணிட்டோம். ஸோ ஏதோ வந்து ஆண்டவன் கொடுத்த அமைப்பில் எங்கள் ஜெர்னி போயிட்டு இருந்தது. சரி, இது வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொடெக்ஷன், நம்ம ஜாப் தேடிக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு உரிமை தேடலாம். ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வார்த்தை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. அதாவது புரட்சி தலைவர் சொற்களுக்கு அடிப்படையில் நம்ம ஏன் அது செய்யக்கூடாது, ஏன் என்ற கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற வெறித்தனமா 2008 சங்கம் ஆரம்பித்தோம். சற்று சென்னை உருவாக்குறது நாங்கள் தான் உருவாக்கணும். 95% என்னுடைய உழைப்பு, 5% டிபார்ட்மெண்ட் உழைப்பு. சற்று சென்னையில் லிக்கர் கொண்டு வந்து காமிச்சோம். CRPF குரூப் சென்டர்லேயும் லிக்கர் கொண்டு வந்து PS நாயர் கூட ஜெர்னி பண்ண, அவரே எடுத்துட்டாங்க. எடுத்து போகிற IG பண்ணுவார் பார்த்துட்டு இருக்காரு. அந்த சரித்திரமெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் என்னுடைய அறிமுகம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பிறகு வந்து வேலூரில் ஒரு தனி மனிதனாக நான் நின்றுட்டு இந்தியாவிலே ஒரு சரித்திரம், ஒரு அசோசியேஷன் லிக்கர் லைசன்ஸ் கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணி நான் 3 வருஷம் கொடுத்து காமிச்சேன். 3 வருஷம் எந்த ஒரு சங்கமே இந்தியாவிலே செய்யாததை செஞ்சு காமிச்சோம். திருநெல்வேலிக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்தோம். ஸோ இதில் என்னென்ன பிரச்சனை வந்து CRPF காரங்களோ, ITBP காரங்களோ, SSB காரங்களோ, ஆர்மி காரங்களோ கிடையாது. பிரச்சனை BSF தான் பிரச்சனை. ஏன்னா இவன் வந்து வளர்ந்துட்டே இவனை அழுத்துறது. வெல்பர் மேட்டர்ல அழுத்த வேணாம், என் பர்சனல் மேட்டர்ல வந்து அழுத்துங்கன்னு சொல்றேன். நான் பர்சனல் மேட்டர் இல்லையா, அதுல வந்து எனக்கு சேலஞ்சு பண்ண தப்பு கிடையாது. அது பாதிப்புப்பட்ட என் ஒருத்தரோட போயிடும். இது சங்கத்தை சம்பந்தப்பட்டது, வெல்பர் சம்பந்தப்பட்டது, மக்கள் சார்ந்து சம்பந்தப்பட்டது. ஸோ அந்த கேண்டீனுடைய சூழ்நிலை எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மறுபடியும்
லிக்கர் கொண்டு வந்து காமிப்பேன்னு சேலஞ்சில் நான் இருக்கேன். நான் காமிப்பேன். அது மாதிரி விடுற மாதிரிலாம் கிடையாது. அப்போ சிஎஸ்எஃப் இந்தியாவிலே கொடுக்கல, இன்னும் டிஜி இன்னும் கொடுக்கல. ஆனால் நாங்கள் தான் கொடுக்க போகிறோம். நாங்கள் தான் கொடுக்க போகிறோம். கோர்ட் ஆர்டர் வந்து கூட, கேரளா கோர்ட் ஆர்டர் வந்து கூட அவங்க டிஜி மதிக்கல. இப்படியெல்லாம் போய்க்குது டிபார்ட்மெண்ட் இப்படியெல்லாம் போயிட்டு இருக்குது. இப்போ நமக்கு தேவை வந்து இம்பார்ட்டன்ட் கேன்டீன் கூட கிடையாது. ஏன்னா மக்கள் வாங்குறாங்க, வாங்கிட்டு போறாங்க. நல்லா சாதனை கிடையாது இல்லை, எல்லாம் இது கூட வாங்கிக்கலாம், கமர்ஷியல் ஸ்டோர் கூட வாங்கிக்கலாம், நீங்க ஜாலியாக இருக்கலாம். பட் உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ரீஹாபிலிட்டேஷன், ரீசெட்டில்மெண்ட் வேணும், வேலை வாய்ப்பு வேணும். வேலை வாய்ப்பு அரசாங்கம் ஏற்பாடு கொடுக்காத பட்சத்தில் நீங்க உங்களை வேலையை தேடிக்கிறது தான். நீங்க கன்னு வாங்கி வச்சிருக்கீங்க, நீங்க கஷ்டப்பட்டு கன்னு வாங்கிட்டு அந்த கன்னு மூலியமா உங்க வயிறு நிறைகிறது இல்லாம, குடும்பத்தை காப்பாற்றுறது இல்லாம, பிள்ளைங்களை கரை சேர்க்கறது இல்லாம எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன மன கஷ்டம்னா, நம்ம இவ்வளவு உழைக்கிறோமே, கன் எடுத்துட்டு அவ்வளவு கஷ்டப்படுறோமே, நம்ம வேஜஸ் இவ்வளவு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு. ஓகேவா? இதுக்கெல்லாம் ஒரு சிஸ்டம் கொண்டு வரதான் இப்போ வந்து கன்மேன் சிஸ்டம் வந்து நீங்க ஒன்னா அமைப்பு உருவாக்கி, தரணிதரன் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2 வருஷமா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 9 மாசமா என்ன பவுண்ட் பண்ணிட்டாரு. அவருக்கு நல்ல சப்போர்ட் விநாயகம் என்று முரளி பண்ணாங்க. இப்ப நடேசன் சார் எல்லாம் வந்தாங்க, எல்லாமே வந்திருக்கீங்க, நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கீங்க, நல்லா பண்ணுங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனா சார் அப்புறம் பேசலாம். நீங்க இப்போ நீங்க பேசுனீங்கன்னா நான் நிப்பாட்டுறேன் சார். நீங்க பேசுறது நான் ஏன் பேசணும் இல்லையா? நீங்க பேசுறது நான் ஹோல்டு பண்ணிடுறேன். பேசுங்க, ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, கேப் கொடுத்துடலாம். நாங்க இங்க ஏன் வந்திருக்கோம்னா, நீங்க கூப்பிட்டு தான் நாங்க வந்திருக்கோம். நாங்க கன்மேனை கூப்பிடல, நீங்க தான் எங்களை கூப்பிடுறீங்க. நீங்க முதல்ல அதை புரிஞ்சீங்க. வந்தவங்க உங்க பெனிஃபிட்டுக்கு தான் நாங்க வந்திருக்கோம், எங்க பெனிஃபிட்டுக்கு நீங்க கிடையாது. நான் என்னுடைய எவ்வளவோ மீட்டிங் போட்டோம், 1000 பேருக்கு. அண்ணா கலையரங்கம் தேட்டர் நிறைஞ்சிச்சு 2010. அண்ணா கலையரங்கம் தேட்டரு 3 ஷோ எடுத்துட்டு நான் அவ்வளோ மேன் பவர் கொண்டு வந்தோம் மீட்டிங்ல. கன்னியாகுமரி போர்டு 900 மெம்பர் கூட்ட காமிச்சோம். இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அதை என்னுடைய நடந்த காரியங்கள் சொல்ல வேண்டிய விஷயம். பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்ப நம்ம எங்க பின்னாடி வந்திருக்கோம், வாழ்வாதாரத்துக்கு, ஜாப் மேட்டர் வந்திருக்கோம். நம்ம நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கவர்மெண்ட் கிட்ட இருந்து பேப்பர் நிறைய இருக்கு நம்ம கிட்ட. இந்த பேப்பர்ல எடுத்து போயிட்டு ஒரு குழு அமைக்கணும். அந்த குழு வந்து யாரு? நீங்க இப்போ தரணிதரன் இந்த கன்மேன் யூனியன் தலைவர். ஓகேவா? 2வது பாண்டியன் சாரா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணது? எங்க பாண்டியன் சார்? ஓ குட், வாங்க. பாண்டியன் சார் வந்து நீங்க சென்னையில் இருக்கீங்களா இல்ல வெளியூர்ல இருக்கீங்களா? சென்னையில் எங்க இருக்கீங்க? வடபழனி எங்க? அது எங்க சார்? எனக்கு தெரு சொல்லுங்க சார். நான் இது எனக்கு வீடு 1.5 கிலோமீட்டர் தான் இங்கிருந்து. சரி, ஓகே, சரி, நல்லது. அப்போ இவர் வந்து ஜெனரல் செக்ரட்டரியா போஸ்டிங் கொடுத்துடலாம். ஓகே, ஜெனரல் செக்ரட்டரி நிறைய வேலை, தலைவர் எல்லாம் ஃபார்மாலிட்டி தான். இப்போ நான் தலைவர் இப்போ கிடையாது, இதை ராமன் தான் தலைவர். இப்போ அதை பின்னாடி இருக்கார் பிஎஸ்எஃப் அசோசியேஷனுக்கு. எந்த இல்லைங்க இந்த மாதிரிலாம். இப்போ அமைப்பு டெவலப் பண்ணிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். நாங்கள் ஒரு அட்வைசர் தான். ஓகேவா? இப்போ நீங்க மிஸ்டர் பாண்டியன் ஜெனரல் செக்ரட்டரி, நீங்க பயாலால் ரெடி பண்ணீங்க, மினிஸ்டர் ஆஃப் மீட்ல ரெக்கார்ட்ல ரெடி பண்ணுங்க. அந்த ரிஜிஸ்டர்ல எழுதணும் தீர்மானங்கள்ல. உங்க அஜெண்டா என்ன? என்ன நோக்கத்தோட வந்திருக்கோம் நம்ம இன்னைக்கு? நம்முடைய அஜெண்டா பணியிலிருந்து ஓய்வு பெற்று துப்பாக்கி உரிமம் வைத்திருக்கும் அனைத்து ஓய்வுதாரர்களுக்கும் மறு வேலை வாய்ப்புக்கான ஏற்பாடுகள். ஓகேவா? அடுத்து துப்பாக்கி கன் உரிமம் இல்லாத ஓய்வுதாரர்களும் கன் எடுத்துக்கலாம். அது நாங்கள் வாங்கி தரோம் கலெக்டர் கிட்ட. அதுக்கு லெட்டர்லாம் இருக்குது, பாலிசி இருக்குது. ஓகேவா? 3வது பணி நேரத்தின் ஏற்ற குறைந்தபட்ச ஓய்வூதியம், அதாவது நம்முடைய வேஜஸ் பிரேக்கப் நமக்கு கம்மியாக கிடைக்குது, அதை டெவலப்மெண்ட் பண்ணி கேட்கணும். முறையான வேலை வாய்ப்பு 65 வயசு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுக்கிறது, நம்ம 60 வருஷம் தான் சொல்றோம். அதையும் ப்ராப்பரா கொண்டு போயிடுவோம். கன் ஆக்ட்
இப்போ சார் மறுபடியும் சார் நீங்க பேசுறீங்களா நிப்பாட்டுங்க சார். நீங்க பண்ணுங்க சார். சார் ரொம்ப நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்காம அப்படியே இருந்தீங்கன்னா ஃபார்ம்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம் சார். ஃபார்ம் எல்லாருமே அப்புறம் வாங்கிக்கலாம். உட்காருங்க சார். அங்கே நிற்கிறது யார்? உட்காருங்க சார். ப்ளீஸ் உட்காருங்க. ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க சார். ஒரு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். இப்போ கன் எல்லாம் வச்சிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர்கிட்ட பசாரா இருக்கு சொல்லுங்க. பசாரா எத்தனை பேர்கிட்ட இருக்கு? கை தூக்குங்க சார். இருக்கா? கன்னு நீங்க கன்னு வச்சிருந்து நீங்க பசாரா வாங்கியிருக்கீங்களா? காப்பி இருக்கா? கொஞ்சம் காப்பி இருக்கீங்களா சார்? ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப டேலண்ட். வாழ்த்துக்கள். அதாவது நீங்க பீரோ நடத்துறீங்களா இல்ல சார்? பீரோ நடத்துறதுக்கு பசாரா இருக்குது. நீங்க கன் கையில வச்சுட்டு சுத்துறதுக்கோ டியூட்டி பாக்குறதுக்கோ எடுத்துட்டு போறதுக்கோ எடுத்துன்னு வர்றதுக்கோ உங்ககிட்ட பசாரா இருக்கா? பசாரில் மென்ஷன் பண்ணிக்கீங்களா? இல்ல கன் பசாரா ஆக்ட்ல 2000 ஆக்ட்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்களா? சரி காப்பி கொடுங்க. வேற பின்னாடி யாரு சார்? நீங்க நல்லா புரியுங்க. ஏஜென்சி வச்சிருக்கோம் பசாரா வச்சுக்கலாம். அது ஒரு சம்பந்தம் இல்லாத விஷயம். நானும் செக்யூரிட்டி பீரோ வச்சிருக்கேன். நான் பசாரா இருக்குது அது வேற விஷயம். கன்னு வைக்கிறதுக்கு உங்ககிட்ட பசாரா இருக்கா? இல்லைன்னா அது லீகல் கிடையாது. தண்டனைக்கு உட்பட்டது. நீங்க நினைச்சா கவர்மெண்ட் சீஸ் பண்ணலாம். நாளைக்கே உங்களை கன்னை சரண்டர் பண்ண சொல்லலாம். அது நீங்க சம்மதமா? சார் ஆமா சார். பேட்ரிக் சார் ப்ளீஸ் உட்காருங்க. அப்புறம் வாங்கிக்கலாம். முடிஞ்சு சார் உட்காருங்க. தம்பி உட்காரு தம்பி. ஒரு நல்ல முக்கியமான விஷயம் பேசக்குள்ள குறுக்க நின்று பேசிருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் புரியாது, உங்களுக்கும் புரியாது. தெரிய பாருங்களா? அப்ப நீங்க வந்து பேசிட்டு உட்காருங்க சார். ப்ளீஸ் உட்காருங்க. சொல்றாரு உட்காருங்க. பேசிட்டு போங்க. என்னன்னு சொல்றாரு கேளுங்க. தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுல தப்பே. நான் டிஜி லெவல்ல மோதிட்டேன். அனுபவம் இருக்க போய் தான் நான் இங்க பேசுறேன். உங்களுக்கு பாதுகாப்பு தான் பேசுறேன். உங்க ப்ரொடெக்ஷன் பண்ண வேண்டிய கடமை என் கடமை. எனக்கு விஷயம் தெரிஞ்சு நான் சொல்லாம இருந்தேன்னா நான் வந்து கொலைக்கார மாதிரி ஆயிடும். எனக்கு நாலேஜ் இருந்துட்டு நான் சொல்லலாம் தப்பு. இவருக்கு தெரியாது, பசாரா பத்தி தெரியாது, அவர் சொல்ல மாட்டாரு. உங்களுக்கு தெரியும் கன் ஆக்ட் என்னன்றது. ஏன்னா நீங்க ஹேண்டில் பண்றீங்க. இருந்தாலும் கவர்மெண்ட் என்ன சொல்லுது? பசாரா வாங்கி வைங்க கன்னு கூட சொல்லுது. ஒவ்வொரு ஆள் தனித்தனியா போய் பசாருக்கு அப்ரோச் பண்ண முடியாது. அதனால நீங்க ஒரு அப்பிலேட்டட் இந்த அசோசியேஷன் மூலமா நான் வாங்கிடுறேன். அது அசோசியேஷன் ஃபெடரேஷன் மூலியமா நான் வேணா வாங்கிடுறேன். இந்த மினிஸ்டர் ஆஃப் பிட் புக் இன்னைக்கு இருக்கு பாத்தீங்களா? அத்தனை பேர் ரெக்கார்டு கொண்டு போய் ஜெராக்ஸ் எடுத்து சப்மிட் பண்ணிடுறேன். சார் இத்தனை பேர் கன் லைசன்ஸ் இருக்குது. திஸ் இஸ் டைப் ஆஃப் கன்னு, இது இந்த டைப் ஆஃப் கன்னு, இவ்வளோ ஆமினேஷன் இருக்குது, இது ரெனியூவல் பண்ணி தரணும், இது லைசன்ஸ் அத்தாரிட்டி பண்ணி தரணும், நான் வந்து அப்ரூவல் வாங்கி கொடுத்துறாங்க. இது ஓகேவா இல்லை ஓகே இல்லையா? சரி ஆதரவுகிறவங்க எத்தனை பேர், எதிர்க்கிறவங்க எத்தனை பேர்? சரி இது பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்றது முடிவு நீங்க தான் எடுக்கணும், நான் எடுக்க மாட்டேன். ஓகே ஃபைன் ரைட்டு. இப்போ உங்களுக்கு வேஜஸ், அதாவது உங்களை ப்ரொடெக்ஷன் பண்ணுறது நாங்கள் வர்றோம், உங்களை தக்க வைக்கிறதுக்காக நாங்கள் வர்றோம். ஆனால் இது வதந்திகள் எப்படி போவோம் தெரியாது. இங்கே இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு வெளியே போயிட்டு என்னென்ன பேச போறீங்கன்னு தெரியாது. ஏன்னா நான் ஜெர்னி பண்ணிட்டேன் ஜனம் கூட பயண. ஸோ அதனால சொல்றேன் நான், எது இருந்தாலும் உண்மையை சொல்லி நல்லதை செய்தால் உலகம் உன்னை மதிக்கும். ஓகேவா? நம்ம உண்மைதான் சொல்றோம், உண்மைதான் பேசுவோம், உண்மைதான் கொண்டு வரோம். மதிக்கிற உலகம் மதிக்கட்டும், மதிக்காதவங்க ஓட்டும். இங்கதான் அதனால ஒரு கருத்து பதிவிடுறேன். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைச்சதுன்னா சந்தோஷம் கிடைக்கும், சந்தோஷமா இருந்தால் எல்லாரும் வாழலாம், எல்லாரும் வாழலாம், நம்ம எல்லாரும் வாழலாம். அதே மாதிரி இவன மாதிரி ரிட்டையர்ட் ஆகிட்டு நான் உடனே போய் இந்த மாதிரி சேர்ந்துடுறேன், எங்க சம்பளம் தர மாட்டேருக்கான்னு வாழ நினைத்தால் வாழலாம். ஓகே,
இதெல்லாம் மைண்டில் வச்சிங்க. எப்பவுமே எல்லாம் ஒரு லீடர்ஸு ஏதாவது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து விடுவாங்க. அதனால தான் நான் எடுத்து விட்டேன். இது வந்து அஜெண்டா கிடையாது. பட் நீங்கள் உங்கள் கன்னை பாதுகாத்துங்க. நான் சண்டை போட்டு இருக்கேன் டிஜி கிட்ட. ஆமாம், என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். நான் டியூட்டி பார்க்கறது கிடையாது, என்கிட்ட கண்ணே கிடையாது. ஓகே, நான் டியூட்டி பார்க்கல, பட் டியூட்டியோட சிஸ்டம் தெரியும் எங்களுக்கு. அதனால் நீங்கள் இன்றைக்கி வந்த பர்பஸ்ஸு உங்கள் கன் பாதுகாக்கிறதும், வேலை வாய்ப்பு தேடிக்கிறதும், வேஜஸ் நல்ல வேஜஸ் கொண்டு போய் கொடுக்குறதும், கவர்மெண்ட்டுக்கிட்ட நாங்கள் அணுகிறதுக்காக நீங்கள் பேப்பர் கொடுக்குறதும். நீ இப்போ கொடுக்குற பேப்பரை எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுவேன், காப்பி எடுப்பேன், எடுத்து போய் எங்கெங்கே கொடுப்பேன் தெரியுமா? 4 பிரான்ச்சில் கொடுப்பேன். டிஜிபி கிட்ட கொடுப்பேன், தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட கொடுப்பேன். கொடுத்து எங்களுக்கு இது வந்து ஒரு அங்கீகாரம் பண்ணி கொடுங்க. டெஸ்கோ ஆர்மி பண்ணியிருக்கீங்க, ஓகே வெல்கம். அதே மாதிரி கேப் கார்பரேஷன் லிமிடெட் எங்களுக்கு ஒன்று பண்ணி கொடுங்க. அவ்வளோதான். இதில் எந்த ஃபைனான்ஸ் கிடையாது, இன்வால்மெண்ட்டு கிடையாது. கவர்மெண்டெல்லாம் யோசிக்காது. அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை, நம்ம சேர்க்கலை. ஸோ அதுமாதிரி ஆர்மி சகோதரர்லாம் வந்திருக்காங்க, ரொம்ப நல்ல இன்வால்மெண்ட்டாக இருக்காங்க. இப்போ இது ஒரு சரித்திரம், இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஒரு எந்த ஒரு எக்ஸர்வீஸ் மேனை துணை ராணுவ படை எக்ஸர்வீஸ் மேனை சேர்ந்து வந்தது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. உங்களுக்கு கோடியான கோடி நன்றி உங்களுக்கு. ஓகேங்களா? அதிகாரி ஒரு ஊருக்கு போனாரு, இங்க வந்திருக்காரு சொன்னேன். இப்போ வந்து நம்ம என்ன சிஸ்டத்துக்கு வந்துட்டோம், ஜாப் மேட்டருக்கு வந்துட்டோம். இப்போ நமக்கு எல்லாம் வாழ்வாதாரம் வேணும். வாழ்வாதாரம்னா நம்ம கூட ஒரு சப்போர்ட் வேணும். நமக்கு ஹவுசிங் சொசைட்டி ஒன்று டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஹவுசிங் சொசைட்டி யார் வேணா இருக்கலாம், யார் மெம்பரோ அவங்களுக்கு உரிமை இருக்குது. நான் மெம்பர் யார் மெம்பர் ஆகுறாங்களோ அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது கேட்கறதுக்கு. மெம்பர் ஆகாம கேட்க முடியாது. ஓகேவா? இது ஹவுசிங் சொசைட்டிக்கு சகோதரர் செல்வம் சொல்லிக்காரு. அதில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க. அதில் உங்களுக்கு வில்லிங்காக இருக்கிறவங்க தான், கட்டாயம் கிடையாது. ஆனால் கன்மேனு கட்டாயம். நான் லீடு பண்ணுறேன். இன்னைக்கு வாக்கு கொடுக்குறோம் உங்களுக்கு. உங்கள் வாக்கு இன்னைக்கு உங்களுக்கு 100 பேர் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டா 500 பேர் பின்னால் லைனில் போயிட்டு முரளி சார் உயிரோட வைக்க மாட்டாங்க. சார் என்ன சேர்த்துங்க. பாவம் அந்த மனுஷன் எவ்வளோ மெசேஜ் பார்க்குறேன். அவர் கொடுக்குற மெசேஜ் உங்களுக்காக. இவர் பேச்சு தரணிதரன் பேச்சு கேட்ட போய் நான் டிஜி கிட்ட போய் மீட் பண்ணுறேன் திருவனந்தபுரத்தில். ஃப்ளைட் டிக்கெட்டு போயிட்டு திருவனந்தபுரம் போயிட்டு நான் முந்தினே தான் வந்தேன் நான். இப்போ நீங்கள் என்ன கொடுத்தீங்களா, இல்லை உங்ககிட்ட எதுனா வாங்கினா, இல்லை சர்வீஸ் சார்ஜ் கேட்டோமா, ஏதோ ஒரு ஆர்வத்தில் உங்களுக்கு செஞ்சு கொடுன்ற எண்ணத்தில் உடனே டிஜி கிட்ட போகணும், பேசணும். சரி நீங்கள் கொண்டு வாங்க, நான் கண்ணில் உங்களுக்கு தரேன், கான்ட்ராக்ட் தரேன்னாரு. கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டால் 90% சம்பளம் உங்களுக்கு வரும். 90% வரும். நான் இப்போ சொல்கிறது நோட் பண்ணிங்க. நீங்கள் 90% கொடுக்குற கொட்டேஷனில் 90% உங்களுக்கு வரும். அதில் இஎஸ்ஐபிஎஃப் கான்ட்ரிபியூஷனுக்கு பார்த்தியா, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், அது ஒரு கான்ட்ரிபியூஷன் நாங்கள் போடுவோம். ஒரு கான்ட்ரிபியூஷன் உங்ககிட்ட டிடக்ஷன் பண்ணுறது, ஒரு கான்ட்ரிபியூஷன் நாங்கள் போடுறது. ஓகேவா? எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். இது எல்லாமே இது உங்களுக்கு லீகலாகவே இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், உங்கள் பயணங்கள் வெற்றியாக இருக்கும். அப்போது அந்த மீதி 5% இருக்கும், 6% இருக்கும். 4% எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் போயிடும். இந்த 6% நீங்கள் சங்கத்தை மேம்படுத்துங்க. அதில் வேலை செய்கிற ஒரு கிளர்க்கை அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க, ஒரு டைரக்டர் போடுங்க, 2, 3, 5 ஃபீல்ட் ஆஃபீஸர் போடுங்க. எல்லா எக்ஸர்வீஸ்மேன் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க. உங்கள் பின்னாடி யாரும் லிஃப்டிங் கேரிங் தூக்கி போகிறது தூக்கிட்டு வர்றதெல்லாம் கிடையாது. அதில் எங்கள் மாதிரி ஏஜென்சியாக இருந்தால் லிஃப்டிங் கேரிங். உங்களுக்கு கன்மேன் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போயிடுவீங்க. ரிலீவராக எப்போ நான் வரல, நீ பாரு, அடுத்த நாள் கவர் பண்ணுறேன். ஒரு காலேஜில் போட்டேன்னு வச்சிங்களா, அண்ணா யூனிவர்சிட்டி கண்டிப்பாக எடுக்கிறேங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கண்டிப்பாக எடுக்கிறோம். ஓகேவா? இதெல்லாம் மாற்றம் கிடையாது. அப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட 180 பேர் இருக்காங்க. அதுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது, லெட்டர் வந்திருக்குது, ஒரு ஆஃபர் இருக்குது, கேட்டிருக்காங்க, நம்ம பண்ணுறோம். அதாவது நீங்கள் மனசு வச்சதான். நான் வந்து இனிமேல் இந்த ஃபைனான்ஸ் இன்வால்மெண்ட் இருக்கிறது நான் இருக்க மாட்டேன். நான் ஒன்லி கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி தான் இருப்பேன். நான் யார் மாடு வந்து கொம்பு கட்டி ஃப்ரீயாக விட்டுற வேண்டியதான், எங்கே டைட்டை பிடிக்குமோ அங்கே இழுத்துக்க வேண்டியதான். இந்த வேலை தான் நாங்கள் பண்ணுவோம். ஆகையினால உங்களுக்கு ரீஜாப் ரீசெட்டில்மெண்ட்டு பிரச்சனை டெவலப் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். அந்த பிளானிங் வந்து டிஜி சொல்லிட்டாரு, வாங்க ரிட்டையர்ட் டிஜி, இப்போ சர்வீஸில் டிஜி நினச்சி போகிறீங்க. ரமன் ஸ்ரீவாஸ்தவா சிஆர்பிஎஃப்லேயும் அடிஷ்னல் டிஜியாக இருந்தார், பிஎஸ்எஃப் டிஜியாக இருந்தார், ரிட்டையர்ட் ஆகிட்டார். எத்தனை பேர் தெரியும்? அவங்க அண்ணன் தம்பிக்கு 2 பேரும் ஐபிஎஸ். தெரியுமா தெரியாதா? சார் யாராவது சொல்லுங்கள் சார், சிஆர்பிஎஃப்ல எவ்வளோ லாங் சர்வீஸ் பண்ணி. சரி ஓகே,
2015 அவர் தாங்க டிஜி இருந்தார் பிஎஸ்எஃப்க்கு. 2014, 15, 13 ஏடிஜி இருந்தார். அவங்க தம்பி சாருக்கு தெரியும். அவர் தான் சொல்லுது, ராமன் ஸ்ரீவாஸ்தவன், அவர் பேர் தான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் பேர் தான். வெல்டன் எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துக்கலாம். நீங்க ஒத்துழைச்சீங்கன்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுங்க. இப்ப சொன்ன டீம் தான் மிஸ்டர் பாண்டியன் ஜெனரல் செக்ரட்டரி, மிஸ்டர் தரணிதரன் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் முரளி. நீங்க சார் கொடுங்க, ட்ரெஸரர் போடுங்க. டசரா பிரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சி ஆக்ட் 2005. அது என்னதுனாக்கா, இந்தியாவில் யார் எந்த தொழில் பண்ணாலும் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் தொழில் பண்ணா இந்த யார் படிக்க வேணுமா பேப்பர் தரேன். நான் உங்களுக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லிட்டேன். இந்த இதாங்க கவர்மெண்ட் ஆஃப் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி, ஹோம் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிவிஷன் 2 லெட்டர் கொடுத்துருக்காங்க ரிகார்டிங் ட்ரைனிங் ஆஃப் செக்யூரிட்டி கார்டு அண்ட் சூப்பர்வைசன். ஓகே, இதில் எல்லாம் கன் எல்லாமே இருக்குது. எடுத்துங்க, நான் பேப்பரை தரேன் சார். எல்லாமே இந்த எடுத்துங்க. எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய ஃபார்ம்லேயே நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட் எல்லாம் என்க்ளோசர் பண்ணுங்க. நாங்கள் அப்லோடு பண்ணுறோம். அந்த லிஸ்ட்டு கொண்டு போகிறோம், கவர்மெண்ட் கிட்ட காமிக்கிறோம், பேங்க் அத்தாரிட்டி கிட்ட கொடுக்குறோம், கேட்லாக் டெவலப் பண்ணிவிடுவோம். எல்லாம் சார் நோட் பண்ணீங்க. நீங்கள் தான் பிஆர்ஓ இதுக்கு. இல்லை இது ஓகே, இதுதான். இது ஒன்லி செக்யூரிட்டிக்கு. இது கன்னு கிடையாது. இன்க்ளூடிங் கன்னுனா கன்னு தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும். அது வராது. ஓகே, நல்லதா. இப்போ தான் வாங்கியிருக்கீங்க, லேட்டஸ்ட்டாக போன வருஷம் தான் வாங்கியிருக்கீங்க. ஓகேவா? இப்போ புரிஞ்சுட்டீங்களா? கவர்மெண்ட் இப்போ இவன் அமல்ராஜ் தம்பி, நீ ஃபீல்ட் ஆஃபீஸர். அமல்ராஜ் உனக்கு ப்ரொமோஷன் என்ன தெரியுமா? எல்லா சைட்லும் போகலாம். நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை. கோவிந்த் இது ராஜா யார்? அந்த ராஜா ये लोकेशन ऑलरेडी भेज दिया, देख लो. ये बात कर रहे हैं. கேட்டீங்களா? இப்போ இது பிஆர்ஓ யாருன்னாக்கா என் அசிஸ்டன்ட் யாரு? பேட்ரிக். பேட்ரிக் தான் பார்ப்பாரு. அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுங்க. நீங்க ட்ரெஸரர். இவரா வேல்முருகன் ட்ரெஸரர். சார் என்ன பண்ணலாம்? ஜாயிண்ட் செக்ரட்டரி ஹெட் குவார்டர் பாண்டியன் சார் கூட. அவர் செய்யாத வேலை நீங்க செய்யணும். இது எழுதிங்க சார், மினிட் புக்கில் எழுதிங்க, நோட் பண்ணிங்க. ஓகேவா? பிறகு நீங்க என்ன பண்ணணும்? டிஸ்ட்ரிக்ட் வச்சு பிரிக்கணும். ஆர்மிக்கார சார் வந்திருக்காரு, சுப்பிரமணியன் சார், அவரோட போடுங்க. அவருக்கும் போடுங்க. சென்னை டிவிஷன் அவர் கொடுத்துருங்க. ஃபுல்லா எத்தனை கன்மேன் இருக்காங்க அவர் ரெண்டில் கொடுங்க. இன்னொரு சகோதரர் யாருன்னா விநாயகத்து கொடுத்துருங்க. வெள்ளூர் டிவிஷன் ஃபுல்லா நீ தான் இன்சார்ஜ். பார்த்து நீங்க உங்களுக்குள்ள கமிட்டி அமைச்சிங்க. ஓகேவா? இதுக்கெல்லாம் கோஆர்டினேட்டர் நானும் தாமஸ் சார் இருப்போம். நாங்கள் ஜெர்னி பண்ணுவோம். உங்களுக்கு எங்கெங்க லீகல் பிரச்சனை வருதோ நீங்கள் என்ன 12 மணி நேரம் நைட்டில் கூட வர்றது சர்வீஸ் பண்ணுறோம் சார். நீங்கள் கவலையப்படாதீங்க. ஆனால் செய்ய வேண்டிய முறைகள் செஞ்சுட்டு பாக்கெட்டில் லைசன்ஸ் வச்சுட்டு போங்க. பாக்கெட்டில் உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு ஒன்று வச்சுட்டு சுற்றுங்க. நிம்மதியாக இருப்பீங்க. நீங்கள் கன்னு ஏதோ உங்கள் லக்கு நல்லா இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு லக்கு நல்லா இருக்குது. எதுலையுமே இன்சிடென்ட்ஸ் ஆகலை. அமல்ராஜ் மேட்டர் கேட்டாக்கா நீ பயந்துருவீங்க. ஆக்சுவலி அவனை பாராட்டணும். எப்படி தான் பாராட்டணும் தெரியாது. டோரில் போட்டு பிஸ்டலை உடச்சி விட்டான். அது மேக்சினா லோட் ஆகக்கூடாது, அன்லோட் ரிமூவ் இது பண்ணிட்டான். அது மாதிரி அவன் நல்ல பையன், புத்தி எங்க தான் தெரியல. அந்த இமிடியேட் ஆக்ஷன், அதாவது சேஃப்டி எடுத்திருக்கான். அது மாதிரி தான் பண்ணணும். இப்போ ஒன்றும் பண்ண முடியல. இப்போ என்னது, இப்போ நான் தான் விட்னஸ் போடணுமா? நான் தான் ஒரு விட்னஸ் போடணுமா? இப்போ அவருக்கு கன்று வேணுமானாக்கா இப்போ எங்கே பாருங்க அமல்ராஜ், நான் மண்டே நாளைக்கு நான் வெள்ளூர் போகிறேன். நாளைக்கு முடியாது. ஓகே, ஆக இந்த சிறப்பு மீட்டிங் நல்ல ஒரு ஏற்பாடு. அதுக்கு அடுத்து நம்மெல்லாம் ஒரு கட்டம் தாண்டி மிஸ்ஸஸ் மகேஸ்வரி இவங்க பிஸ்னஸ் செக்யூரிட்டி பியூரோ ஒன்றுமே கிடையாது. நான் தப்பு பண்ண இப்போ தான் யோசிக்கிறேன். நேற்று யோசிக்கிறேன் உங்கள் டாக்குமெண்ட் படிச்சுட்டு. ஆமாம், உங்கள் டாக்குமெண்ட் படிச்சுட்டு இவ்வளோ விஷயம் இருக்குது, ஈஸியாக பண்ணலாமே. இப்போ நாங்களாம் தூண்டு விளையாடிடுமே.
நீங்கள் எங்களுக்கெல்லாம் டாக்குமெண்ட் கொடுத்தீங்களா? நீங்கள் சார் சிஜிஎஸ்சி கூட பண்ணலாம். வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் 2000 பேர் இருந்தாக்கா வெல்னஸ் சென்டரும் வைக்கலாம். இவங்கள மாதிரி கார்பரேட் டீம் டைப் பண்ணிக்கலாம். ஏன் ஒன்று தான் பாராட்டி இருந்தேன் இவ்வளோ நேரம், நீ எல்லாம் போயிட்ட பிஸ்டல் எப்படி உடைச்சேன்? இல்லை ஒன்று பாராட்டிட்டு இருந்தேன்ப்பா, நீ தேங்க்ஸ் சொல்லணும்ல. நாளைக்கு வரமாட்டேன் நான், நாளைக்கு மறுநாள் பண்ணிக்கோ. ஓகே, எனக்கா பிஸ்டல் எப்படி உடைச்சன்றது அவர் எப்படி மேக்சின் எப்படி உடைச்சேன் இல்லை உண்டாக்க சேர்த்து பிடிச்சினாங்கல்ல, எப்படி உடைச்சேன்? அந்த நேரத்தில் எல்லாருமே பிடிச்சிட்டாங்க. கன் வேற லோடு வச்சிருந்தேன். ஏன் இல்லை வேணாம் மைக் வேணாம் விடு. இல்லை வேணாம் அப்படி சொல்லிட்டேன் சார். சில விஷயங்கள்லாம் இருக்கு சார், எல்லாம் ரெக்கார்டெல்லாம் வெளியே போ நல்லா இருக்காது. டிபார்ட்மெண்ட் பற்றி ரிங்ஸ் ஆடியா 23 அவன் என்ன தெரியுமா தரான் உங்களுக்கு? அந்த சர்வீஸ் சார்ஜ் மட்டும் தான் கொடுக்குறான். அவன் கோட் பண்ண ரேட்டு தரமாட்டிருக்கான். சர்வீஸ் சார்ஜ் மட்டும் தான் 23 கொடுக்குறான் உங்களுக்கு. சர்வீஸ் சார்ஜ் 10% அவுட் ஆஃப் ரேட்லேருந்து, அதான் உங்க சேலரியா வருது. இது நான் முடிச்சிடறேன், லெசன் முடிச்சிடறேன். ஏன்னா ஒரு மீட்டிங்கோட அஜெண்டா அது கிடையாது. ஓகே ஃபைன். இப்போ வந்து அடுத்த கட்டமா மிஸ்ஸஸ் மகேஸ்வரி மேடம் வந்து நம்ம அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறோன்றது இப்போ நான் சொல்லிடுறேன். நான் இதில் விருப்பப்பட்டவங்க நீங்கள் வரலாம், நான் பயணிப்பேன் அவங்க கூட. ஏன்னாக்கா நீங்கள் அவங்க கூட போகணும், நீங்களும் போகலாம். இப்போ என்ன செய்யலாம், இங்கே விருப்பப்பட்டாக்கா நீங்கள் யாரை வேணாலும் சாய்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்க போகிறோம். நம்ம சம்மந்தப்பட்ட நம்ம கிராமத்திலேயே கொஞ்சம் பின்னாடி டெவலப் ஆகாத பிள்ளைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 10-20 பேர் டைப் பண்ணீங்களா, பண்ணுங்க. உங்களுக்கு தர்மமா போயிடும். அவங்களுக்கு துணியிலேருந்து புக்ஸ்லேருந்து அவங்களுக்கு வந்து என்னென்ன தேவைப்பட அடிப்படை வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம், எல்லாம் கிடைக்கும் இல்லையா? சரி, ஒரு கேம்பிங். அடுத்து நீங்கள் வெள்ளூர் வரீங்க, நாளைக்கு இன்னும் இங்கே ஸ்டே பண்ணுறீங்களா? இன்றைக்கி நாளைக்கு வேலூர் வாங்க, கேன்டீன் நான் போகிறேன். வந்தீங்கன்னா அங்கே உள்ள மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவேன். அங்கே ஒரு இடம் கொடுப்பேன், அந்த இடத்துல நீங்கள் டெவலப் பண்ணி காமிங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு. ஓகே, முதல்ல நம்ம ஆரம்பிப்போம். எங்கே நம்ம பொசிஷன் இருக்குதோ அங்கே ஆரம்பிப்போம், எங்கே பேஸ் இருக்குதோ. நீங்கள் நாளைக்கு வெள்ளூர் வாங்க, நீங்கள் வெள்ளூர் தான் இருக்கீங்க. ஸோ ஆக வந்து நம்ம இப்போ கன் யூனியன் ரெடி பண்ணிட்டோம், போர்ட் ஆஃப் கமிட்டி டீட்டெயில் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம கன் வேஜஸ் எடுக்க போகிறோம். கன் இல்லாதவங்களுக்கு, நண்பர்கள் யார் ரிட்டையர்ட் வரவங்களுக்கு கன் வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஓகேங்களா? இவ்வளோ விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம இது அஜெண்டாவை எடுத்து தீர்மானத்தில் கொண்டு வரோம். இந்த தீர்மானத்துக்கு எத்தனை பேர் ஆதரிக்கிறீங்க, எத்தனை பேர் எதிர்க்கிறீங்கன்றது எல்லாம் ஆதரவா? அத்தனை பேர் கையெழுத்து போட்டிருக்கீங்களா மினிட்ஸ் புக்கில்? அது சார் அந்த பிரச்சனை ஒன்றும் கிளியர் பண்ணலாம் சார். நீங்கள் உள்ள வந்துட்டீங்களா? யூ ஹேவ் டு ப்ராப்ளம் சார். நீ இண்டிவிஜுவலாக சப்ளை பண்ணிருக்கீங்க, நீ இண்டிவிஜுவலாக சப்ளை ஆகிட்டு இருக்கீங்க. ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டுக்கு போவீங்க, டிஆர்ஓ டிபார்ட்மெண்ட்டுக்கு போறீங்க, கலெக்டர் பார்ப்பீங்க இல்லையா? நாங்கள் என்ன தெரியுமா, நேரம் கலெக்டர் பிடிப்போம். இப்போ எப்படி இருக்குது, நீங்கள் ஆர்டிஓ கிட்ட போவீங்க, முடியல டிஆர்ஓ கிட்ட போவீங்க, அதுக்கடுத்து கலெக்டர் கிட்ட போவீங்க. நாங்கள் என்ன பண்ணோம், நேரம் கலெக்டர் கிட்ட போயிடுவோம். கேட்டீங்களா? அப்போ நம்ம அதே மாதிரி தான், கமிஷனர் முடியலையா செக்ரட்டரி கிட்ட போவோம், செக்ரட்டரி முடியல மினிஸ்டர் கிட்ட போவோம். ஓகேவா? நம்ம போகாத ரூட் நமக்கு சார் உங்களுக்கு கொடுக்கூடாதுன்ற எந்த ரூல்லே கிடையாதுங்க. இந்த சலுகை நான் தரமாட்டேன்னு எந்த புக்கில் இருக்கா? லேண்ட் ஆக்ட் படிச்சார், எப்படி படிச்சாங்க? லேண்ட் ஆக்ட் எப்படி, லா இந்த பக்கம் படிக்கிறான், ஆக்ட் இந்த பக்கம் படிக்கிறான். லா படிச்ச லா வந்து ஒரு செக்ஷன் கொண்டு வராங்க, ஆக்ட் ஒரு செக்ஷன் இருக்குது. லால வந்து மாட்டி விடுறீங்க, ஆக்ட்ல வந்து ரிலீஃப் ஆகுது. சார் லேண்ட் ஆக்ட் ப்ரிப்பேர் பண்றது யாரு? அந்த புக்கு தான், கான்ஸ்டிடியூட் தான். அந்த கான்ஸ்டிடியூட்ல நமக்கு என்ன இருக்குதா, கொடுக்க கூடாதுன்னு எங்கன்னா இருக்குதா? ஈஸ்வரன் எம்எல்ஏ சொன்னாரு, உங்களுக்கு கொடுக்க கூடாது எங்கன்னா இருக்குதா சொல்லுன்னு. பாவம் அந்த மனுஷன் வராமல் போயிட்டாரு. 10 நாள் போய் வேலையை செஞ்சுட்டு வந்தோம். நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டோம். இந்த அம்மா நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. தருமபுரியில் வந்து நாங்கள் போய் கேட்டதுனால இவர் செல்வம் மூலியமா இவங்க ஹெல்ப் பண்ணி அவனுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கணும். அவர் வந்து சட்டமன்றத்தில் அக்டோபர் 17ஆம் தேதி நம்மளை பதிவு பண்ணிக்கிறார் பாருங்க, மீடியாவில் அனுப்பியிருக்கேன் பாருங்க உங்களை எல்லாருக்கும், புரியுதுங்களா? இந்த ரிகார்டிங் கேண்டீன் மேட்டரா பதிவு பண்ணியிருக்காரு சட்டமன்றத்தில். அது நம்ம இப்போ எடுத்து இப்போ கவர்மெண்ட் கொடுப்போம். சட்டமன்றத்தில் இந்த எம்எல்ஏ இந்த தேதியில் பண்ணாரு, அந்த ஆர்டிக்கல் எங்களுக்கு இது கூட இணைச்சிருக்கோம், இது கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். திஸ் இஸ் அவர் அஜெண்டா. அது சப்ஜெக்ட் வேற, இது சப்ஜெக்ட் வேற. ஓகே, இப்போ நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்,
டெவலப்மெண்ட் ஆஃப் ஹவுசிங் சொசைட்டி, டெவலப்மெண்ட் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. குட். பிறகு வந்து நீங்கள் வந்து யூனியன், இன்னைக்கு நீங்கள் எல்லாம் யூனியனுடைய இன்சார்ஜிங்க. நீங்கள் யார் கேட்டாலும் இப்போ கன்மேன் யூனியன், நாங்கள் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், பிஎஸ்எஃப், XYZ எல்லாருமே யூனியன். எந்த யூனியனு? கன்மேன் யூனியன். எவன் ஒருத்தர் கூட பேச மாட்டான் அவங்ககிட்ட, எந்த போலீஸ்காரர் கூட பேச மாட்டான். கன்மேன் யூனியன் நீங்கள் கார்டு போட்டு கையெழுத்து வாங்கி வச்சிங்க. நாங்கள் எல்லா தாமஸ் சார்கிட்ட கையெழுத்து வாங்கி வச்சிங்க. என்ன அது நான் ஏற்பாடு பண்ணி தரேன், உங்களுக்கு எல்லாம் ஐடென்டி கார்டு போட்டு தரேன். ஆனால் செலவு ஆகிறது பார்த்துங்க. நீங்கள் அது ஐடென்டி கார்டு போடுறதுக்கோ, ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கோ, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கோ, அதுக்கு இனிஷியல் அமௌண்ட்டு கொஞ்சம் கட்டுறதுக்கு ஏதோ ஒரு நீங்களால் ஒரு 500 1000 உங்களால் முடிஞ்சால் உங்கள் ப்ரொடெக்ஷனுக்காக, உங்கள் ஜாபுக்காக நீங்கள் பயணிச்சிங்கனாக்கா இந்த மாதிரி எங்கன்னா ஒரு மீட்டிங் பண்ணுறதுக்கோ அந்த பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க. அந்த புக் அக்கௌண்ட் நீங்களே வச்சிங்க. எதுவுமே நாங்கள் கேட்க மாட்டோம் சார், உங்ககிட்ட இந்த வருமானத்தை கேட்க மாட்டோம், லாபத்தை கேட்க மாட்டோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தான் கேட்போம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தப்பு நடக்கூடாது, ரைட் கரெக்டாக இருக்கா? சரி, ஒரு 4 பேர் வாங்க என் கூட. நீங்கள் சென்னையில் இருக்கீங்களா, ஒரு 3 பேர் வந்துருக்கீங்களா, வாங்க ட்ரெயின் ஏறி வாங்க, இல்லை கார் எடுத்துகிட்டு வாங்க, வாங்க மினிஸ்டர் கிட்ட போவோம். இங்கே முடியல MHAல போவோம். லெட்டர் கொடுத்துருக்காங்களா MHA, அவங்ககிட்ட போவோம். அவன் தானே பசாரா கொடுத்துருக்கான், அந்த டிபார்ட்மெண்ட்ல போய் பேசுவோம். ஏன் ஒரே பசாரா கூட எந்த லிஸ்ட்டு தரேன், என் அண்ணன் தம்பிகளுக்கு இவ்வளோ லிஸ்ட்டு தரேன் நான். இது நடேசன் சார்து, இது சுப்பிரமணிய சார்து, இதுக்கு வேணுகோபால் சார்து, பேட்ரிக் சார்துன்னு லிஸ்ட் இருக்கா இல்லையா, கன் லைசன்ஸ் இருக்கா இல்லையா, காப்பி இருக்கா இல்லையா, அது கொடுத்து நாங்கள் வாங்கிட்டு வரோம். ஓகே, இதெல்லாம் உங்கள் சலுகையாக ஏற்படுத்தப்பட்ட கூட்டம் நல்ல சிறப்பாக நடந்தது. நீங்கள் எல்லாம் நல்லா ஒத்துழைச்சிங்க, நல்ல தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க. வராதவங்களும் நீங்கள் போய் எடுத்து சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் மோசமான விஷயம் என்னன்னாக்கா ஸோ அதை என்னோட உரையை நான் இதோட முடிச்சுக்கிறேன். சில கிளாரிஃபிகேஷன் இருக்குது, அதுக்காக மிஸ்டர் தண்டபாணி யாருங்க சார் இன்னைக்கு என்ன இது இவர் ஆனர் பண்ணுறதுக்கா கூட ஃபுல் பென்ஷனா 36 வருஷமா 40 30? குட், கிரேட் ஜாப் சார். எப்படி போய் சேர்ந்தீங்களோ அப்படியே வந்தீங்களா? பாத்தீங்களா ஆண்டவன் எப்படி அமைச்சிருக்காரு நமக்கெல்லாம் எல்லாருக்கும். எப்படி போய் சேர்ந்தோமோ ஒரே ஒரு கீர்னு கூட இல்லாம சூப்பரா. என்ன ஏஜ் சார் இன்னைக்கு? 61. ஓகே, ராஜஸ்தான் தான் வருது. நிறைய சர்வீஸ் பண்ண. தர்மபுரியா? இவரும் தர்மபுரி தான். அப்படியா? வாழ்த்துக்கள். இன்னும் யாராவது பேசணுமா? டவுட்டு இது இப்ப கூட சொல்றேன் நான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, பேசுங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். தர்ஷன் சார் அவர் அனுப்பிச்சிடுவாரு. இன்றைய தினம் ஒரு மத்திய காவல்துறையில், அதாவது சாதாரணமான வேலை இல்லை, CRPFல ஒவ்வொரு நாளும் சேர்ந்த பொழுதிலிருந்து இவர் ஆற்றிய தொண்டு அது வாயால் சொல்ல முடியாது. இறைவனுடைய மிகப்பெரிய பிராப்தம் சார். நீங்க CRPF போன்ற கடினமான சூழல்ல இந்தியாவில் மக்களுக்கு உங்களுடைய ஒவ்வொரு நொடி பொழுதும் எவ்வளவோ பயனுடையதாக இருந்திருக்கு. இரண்டாவது, நீங்கள் செஞ்ச மிகப்பெரிய புண்ணியம், உங்க அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம், அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைச்சு, அதை விட நீங்க செஞ்ச தொண்டுக்காக இறைவன் உங்களை நல்லபடியா நல்ல முழு தேக ஆரோக்கியத்தோட தலைவர் சீனிவாசன் அவர்கள் சொன்ன மாதிரி எப்படி நீங்க சேர்ந்தீங்களோ அப்படி வந்துட்டீங்க. இனி வரும் காலங்கள் உங்களுக்கு பொன்னான காலங்களாகி தீர்க்க ஆயுளுடன் குடும்பம் பேர குழந்தைகளோட பேர் சொல்லும் அளவிற்கு நீங்கள் சாதாரண சிப்பாயாக சேர்ந்த நீங்கள் உங்களுடைய வாரிசுகளையும் பல உயர் அதிகாரிகளா அதே துறைக்கு நீங்க அனுப்பணும். இந்திய தேசத்தை பாதுகாப்பதற்கு உங்களுடைய வம்ச விருத்திகள் உண்டாகி அதன் மூலமா தொடரணும் அப்படின்னு வேண்டி தீர்க்க ஆயுளோட பல்லாண்டு எல்லா சுகமும் பெற்று வாழணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது நமது தலைவர் அவர்கள் மாலை அணிவிப்பார். எல்லாரும் கொஞ்சம் உட்காருங்க சார்.
சார் இப்போ வந்துட்டு நிறைய உரையாற்றினார். சாருக்கு ஒரே இவர் வந்து வேலை இல்லாம வீட்டில் போய் உட்காந்தா நோய் ஸ்டார்ட் ஆயிடும். அதனால சார் 61 சரி பரவாயில்ல, நாங்க 65 போயிட்டு இருக்கோம். ஓகே, ஆக நீங்க உங்களுக்கு வேலை நான் கொடுக்குறோம், நாளிலிருந்து வேலை செய்யணும் நீங்க. ஓகே, அது இதுக்கு அடுத்தபடியாக நீங்க வந்து யாருன்னா பேசணும்னாக்கா யாராவது டவுட் இருந்தா கிளியர் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு ஓகே சொல்லுங்க. ஏன்னா மூட்டத்தை வந்து அது சார், இப்ப நம்ம தலைவர் அவர்கள் பல்வேறு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம். அதெல்லாம் நாங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை உங்களுடைய மூலமாக நான் தலைவர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது தலைவருக்கு ஒரு பொன்னாடை வழங்கும் நிகழ்ச்சி முடியும் சார். இல்லை சார், ஒன்றும் எடுத்து வச்சு நன்றி ஒரு சொல்லிடுங்க சார். சார் பேசுறீங்களா? உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருங்களா? இவர் தாஸ், இவர் வந்து தனிப்பட்ட விஷயம். தாஸ் தானே? துரையுடைய இது வந்து தனிப்பட்ட மீட்டர் நம்ம பேசிக்கலாம். இப்போ வந்து இப்போ ரிஜிஸ்டர் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணி இவர் சொல்லுவார். இந்த ரிஜிஸ்டர் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிக்காங்க பாருங்க. இல்லை எவ்வளோ சீரியல்ட்டி எழுதிருக்கீங்க? அது 150 பேர் இருக்காங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுல. சரி ஒன்று பண்ணுங்க, அட்ரஸ் எழுத வேணாம், சைன் மட்டும் வாங்கிங்க. அந்த அந்த அப்ளிகேஷனை பின் பண்ணி கொடுத்துருங்க. அப்ளிகேஷனை பின் பண்ணி கொடுத்துருங்க. நன்றி. பேட்ரிக் வாங்க. வா, நல்ல பாராட்டி பேசு. யாரும் ஒழுங்கா பேசுனாங்க. என்னுடைய ரெக்வஸ்ட் மந்த்லி ப்ரோக்ரஸ் மீட்டிங். ஏன்னா எங்களோட அது சீனியர் சாரோட அதை தான் ரெக்வஸ்ட் பண்றோம். எல்லாருமே வரணும், எல்லாம் வருவா. இல்லை இன்வால்வ் இல்லை, நீங்க தான் ஸ்டேட். அது முதல்ல நீங்க எல்லாரையும் வர வைக்கணும். அதாவது இது மாதிரி பேசணும். ஏன்னா இது பெடஸ்ட்ரியன் குரூப் ஓப்பன் பண்ணியாச்சு, அப்படியே இல்லை. மந்த்லி வந்து ப்ரோக்ரஸ் என்ன ஒர்க் பண்ணிடுவாங்க எல்லாமே தெரியணும். அதனால தான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது. எல்லாரும் வந்து கலந்துக்கணும் மந்த்லி ப்ரோக்ரஸ் மீட்டிங். அதனால அதே மாதிரி இந்த பெடஸ்ட்ரியன் குரூப்போட மெயின் ஃபோக்கஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஏற்பாடு பண்ணுவார் ஸ்ரீனிவாஸ் சார், நாங்கள் நம்புறோம். எதுக்கு எடுத்தாலும் நான் பண்ணுவேன், சீனிவாசன் பண்ண சொல்லிட்டாக்கா நாளைக்கு நான் பண்ணலன்னா என் பேர் அப்படியே சுத்தமா டேமேஜ் ஆயிடும். அதனால நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு கொடுத்த வேலை நீங்க செய்யுங்க. பார்ட் ஆஃப் ஜாப். உங்களுக்கு என்ன சொல்றேன், முதல் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க, டாக்குமெண்ட் கொடுங்க. அடுத்து நான் கான்ட்ராக்ட் பிடிச்சி தரேன். உங்களுக்கு வேஜஸ் டெவலப்மெண்ட் பண்றது நான் பாடுபடுறேன். இன்னைக்கு பண்ணதான், இன்னைக்கு நான் உழைச்சாதான் 3 மாசம் கழிச்சு கான்ட்ராக்ட் கிடைக்கும். எடுத்த உடனே அவன் கான்ட்ராக்ட் தர மாட்டான். இன்னைக்கு ப்ரொஃபைல் கொண்டு போனா கேட்லாக் டெவலப் பண்ணணும், நம்ம இன்ட்ரோடக்ஷன் லெட்டர் கொடுக்கணும், கன்மேனோட லிஸ்ட் அட்டாச் பண்ணணும், நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் காமிக்கணும், நமக்கு பட்ஜெட் வேணும். ஒரு மாசம் சம்பளம் லேட்டா கொடுத்தா உங்களுக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதி சேலரி வேணும் இல்லையா? உங்களுக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதி சேலரி வேணுமா வேணவா? வேணும். 10ஆம் தேதி 15ஆம் தேதிக்குள்ள ESIPF கட்டணும். 15ஆம் தேதிக்குள்ள ESIPF கட்டணும். சரி ஓகே, அது டியூ டேட். 15ஆம் தேதிக்குள்ள ESIPF கட்டணும். 20ஆம் தேதிக்குள்ள GST கட்டணும். கொஞ்சம் நன்றி உரை பேசி GSTR 1 இருக்குது, GSTR 3 இருக்குது, GSTR 9 இருக்குது, 1008 பிரச்சனை இருக்குது. ஓகேவா? இதுல 18% GST போயிடும். 25% எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் கண்ட்ரிபியூஷன் சேர்த்து போயிடும். ஓகேவா? அதுக்கடுத்து TDS 2% போயிடும். இதெல்லாம் கூட்டிங்க எவ்வளவு ஆகுது பாருங்க. இதெல்லாம் கூட்டுங்க. 25 ஒரு 18 ஒரு 2 எவ்வளோ சொல்லுங்க சார். யாரா டக்கு டக்குன்னு 49 வரேன்னு நினைக்கிறேன். ஏதோ விட்டுட்டுப்பா. ESI விட்டுட்டு ESI 4%, PF 25%, TDS 2%, GST 18%, மொத்தம் 49% நீங்க கவர்மெண்ட் கட்டணும்.
கட்டினா தான் நீ நிம்மதியாக salary எடுக்க முடியும், நீங்களும் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண முடியும், பீரோ நடத்த முடியும். ஆனால் ஒரு மாதம் 2 மாதம் லேட்டாக பேமெண்ட் கொடுப்பான் கவர்மெண்ட்டு. அவன் 1008 ஃபார்மாலிட்டி பண்ணி கொண்டு போவான். அந்த மந்த் பேமெண்ட் யார் கொடுப்பாங்க? யார் இதில் பணக்காரங்க யார் சொல்லுங்க சார். யாராவது ஒருத்தர் ஒரு செல்லும் 2 கோடி 1 கோடி சேலரி கொடுத்தேன்னா பரவாயில்ல, ஒன்று வந்து இன்சார்ஜை போட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த மாதம் வேணும் இல்லையா? இப்போ 100 பேர் வேணாக்கா நம்ம எவ்வளோ ஆயிடுச்சு? 200 பேர் ஜாப் எடுத்துகிட்டு போனால் எத்தனை பேர் ஆகும்? கிட்டத்தட்ட 50 லட்சம் 70 லட்சம் 80 லட்சம் 1 கோடி ரூபா சேலரி. ஃபஸ்ட்டு பில்லு லேட்டாக வரும். அது நீங்கள் டிபெண்ட் பண்ணவே முடியாது. நம்ம ஆளுங்க டக்குன்னு ஃபோன் அடிப்பாங்க, சார் என்ன 31 ஆயிடுச்சு, அட்ரஸ் க்ளோஸ் ஆயிடுச்சா, 2ஆம் தேதி பேமெண்ட் வந்துச்சா, 3ஆம் தேதி 4ஆம் தேதி வாடகை கட்டணும், அது கட்டணும். இல்லை இல்லையா? இதெல்லாம் வரும். இதெல்லாம் நேச்சர் ஆஃப் ஒர்க்கு. இதெல்லாம் இருக்குது மைண்டில். என்ன தரணிதரன் சார் நீங்கள் சொல்லிட்டீங்க ஆரம்பின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம். ஃபண்ட் யார் கொடுப்பாங்க? வாங்கிடலாமா? அப்போ உங்ககிட்ட இருக்குது. கரெக்டு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் முடி தலையில் இல்லை, கரெக்டாக இருக்குது உங்ககிட்ட. சரி, ஓகே. அடுத்தபடி வேற என்ன சொல்ல வந்தேன்? இன்னும் எழுதாமல் உள்ளவங்க தயவு செய்து உங்கள் பேர் போட்டு செல் நம்பர் போட்டு கையெழுத்து போட்டுருங்க. நான் மீட்டிங் முடிக்க போகிறோம், அதனால தான் எழுதிட்டே இருக்கேன். நான் வேணுன்றதுக்கும் ரிஜிஸ்டர் கம்ப்ளீட் பண்ணோம். இல்லை இந்த அஜெண்டாவுக்கு வேல்வி இல்லாமல் போயிடும். இவ்வளோ நேரம் கத்தி கத்தி பேசுறதுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிங்க. மாலை போட்டல சார். முதல்ல இது முடிப்போம் சார். ப்ராப்பராக நன்றி உரை யாராவது ப்ராப்பராக சொல்லுங்க. வந்து போனோம் தேங்க்ஸ் சொல்லுங்க சார். உங்ககிட்ட ஒரு 2 விஷயம் ரெக்வஸ்ட் வச்சுங்களேன், அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதாவது நம்ம பிஎஸ்எஃப் பென்ஷன் வரும்போது ஒன்று தில்லியிலேருந்து அனுப்பணுன்னு உங்ககிட்ட ரெக்வஸ்ட் வச்சேன். நான் சென்னையிலே உங்களுக்கு 2வது வந்து வேலூர் மாவட்டத்துக்கு சிஜிஹெச்எஸ் சென்டர் ஒன்று வேணும் சார். அது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அது சிஜிஎஸ்எஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம கிட்ட கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது. 2000 பேருக்கு மேலே மெம்பர் உங்ககிட்ட இருந்தாச்சுன்னா வெல்னஸ் சென்டர் ஆரம்பிச்சுட்டு வெல்னஸ் சென்டர் மூலியமா டிமாண்ட் பண்ணலாம், இங்கே சிஜிஎஸ் ஸ்பெஷலிஸ்ட் கொண்டு வாடா அப்படின்னு. இம்பெனல் ஹாஸ்பிட்டலுக்கு பவர் கொடுன்னு கேட்கலாம். பாலிசி தெரியாது, நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னு பண்ணலாம். எல்லாம் பண்ண பாலிசி மேட்டர் கவர்மெண்ட் போய் பேசணும். வேலூர் மாவட்டம் தான் நீங்க அதிகமா இல்ல, வேலூர் மாவட்டத்துல தான் வந்து அதிகமா நம்ம கேப்ஸ் பர்சன்ஸ் நிறைய ரிட்டையர்ட் பர்சன்ஸ் இருக்கிறாங்க. பண்ணலாம் எல்லா மாவட்டத்தும் பண்ணலாம். அப்ப அங்க சிஜிஹெச்எஸ் இல்லாதனால ஆவடி வரணும் இங்க வரணும்ன்றனால எல்லாம் வந்து சிஜிஹெச் போடாத இருக்காங்க. சார் சிஜிஎஸ் 2 விஷயம் தான். மெடிக்கல் அலவுன்ஸ் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு சிஜிஎஸ் ஸ்பெஷலிஸ்ட் கிடைக்காது. மெடிக்கல் அலவுன்ஸ் சரண்டர் பண்ணிட்டு கார்டு வாங்கினவங்களுக்கு தான் சிஜிஎஸ் ஸ்பெஷலிஸ்ட் கிடைக்கும். ஆர்மிக்கு வந்து என்ன செய்யறான், இசிஎஸ்எஸ் கார்டுக்கு ரிட்டையர்ட் ஆகும்போது அவன் பணத்தை பிடிச்சிட்டு அவன் வெளியே அனுப்பிடுறான். இதோட உனக்கு எனக்கு கனெக்ஷன் கிடையாது, இசிஎஸ்சி வாங்கிக்கிறான்னு சொல்லி அனுப்பிடுறான். கரெக்டா? நான் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு வச்சிருக்காங்க சொல்றேன். நான் ஆர்மி இது புக்கே வச்சுட்டு இருக்கேன், பாலிசி புக்கு. அதுதான் வேலூர் ஒரு சென்டர் சிஜிஹெச்எஸ் சென்டர் இல்லாதனாலதான் சார் யாரும் அந்த வந்து வாங்கிக்கிறாங்க. சிஎம்சில ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது, வேற இன்னொரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தது, நர்வேல கூட கொண்டு வந்தார் போயிட்டு இருந்தது. இப்போ என்ன செஞ்சுட்டானாக்கா, அவன் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பேமெண்ட் ஒழுங்கா கட்டாதனால அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். நாங்கள் போய் பேசணும், சிஎம்சி டிபார்ட்மெண்ட்ல பேசணும். ரீஎம்பர்ஸ்மெண்ட் என்ன தெரியுமா? மெடிக்கலுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்றோமோ அந்த பைசா வந்து கவர்மெண்ட் வந்து எம்ஹெச்ஏ பணம் கட்டணும். யாருக்கு? மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் பணம் கட்டணும். அது நீ சொல்றேன் பாலிசி மேட்டர். நான் என்ன கேட்கறேன்னா, நான் இப்ப வேலூர்ல இருந்து நான் ஆவடி வந்து சரி ஒரு விஷயம், உங்க பிரேயர் உங்ககிட்ட தரேன். நீங்க தர்பார் நடக்கும்போது நீங்க சொல்லணும், எங்க அப்பா எங்க அம்மா இருக்காங்க, எங்க ஃபேமிலி இருக்காங்க, சிஜிஎஸ்சி ஸ்பெஷலிஸ்ட் நாங்கள் எப்படி அடையிறது, எங்களுக்கு ப்ராப்பராக பண்ணி கொடுங்க. இல்லை ரிட்டையர்ட் ஆகிறவங்க டெத் ஆகிடுறாங்க, அவங்க ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, ஃபேமிலி பென்ஷன். இன்னொரு ப்ராப்ளம் சொல்லட்டுமா? சிஆர்பிஎஃப் எவ்வளோ மேலு குரூப் சென்டரில் சர்வீஸ் ரெக்கார்டு வருது. நம்மளுக்கு 24 மணி நேரம் பிஸ்டர் பந்து. அவங்க மாதிரி டியூட்டி யாராலும் பார்க்க முடியாது. ஒன்லி ஆக்டிவ் டியூட்டி தான் அவங்களுக்கு. நம்மளாவது பரவாயில்ல, பிஎஸ்எஃப் ஒரு முறை பார்டரில் போய் சேர்ந்துட்டாக்கா ஒரு 2 வருஷம். நான் 83 84 லீவே வரல, 2 வருஷம் ஐஎல்டியில் மேலே எடுத்துட்டு போய் எவன்டா போயிட்டு வருவான்னு சொல்லிட்டு. ஆனால் சிஆர்பி அப்படி கிடையாது. எவ்ரி 6 மாதம் 4 மாதம் பெட்டு சுற்றினே இருப்பாங்க. அவன் நிலைமை எப்படி இருக்குது? ஆனால் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் ரெக்கார்டு குரூப் சென்டருக்கு வருது. பிஎஸ்எஃப் அந்தந்த யூனிட்லேருந்து வருது. அதுதான் சார் ப்ராப்ளம். இப்போ அதெல்லாம் அஜெண்டா கொண்டு போயிருக்கேன், எல்லாம் டிஜி லெவல் கொண்டு போயிட்டு எல்லாம் மோதாத கிடையாது, நாளே கிடையாது. ஆமா இல்லை, அது கரெக்டு தான், தப்பு தான் அது. அடுத்து சார் ஒரு டவுட் சார். இதே நாளில் வருஷம் ஆகணும் சார், வருஷத்துக்கு ஒரு தடவை மீட்டிங்.
அப்புறம் எங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் ஒன்று கவர்மெண்ட்களுக்குன்னு செங்கல்பட்டில் நாங்கள் எஸ்பியை போய் பார்த்துட்டு வந்தேன். அவங்க வந்துட்டு இப்போ ரேஷன் கடையெல்லாம் தராங்கல்ல, அது மாதிரி ஒரு ஆஃபீஸ் ஒன்று தரேன்னு சொன்னாங்க. நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா ஆஃபீஸ் கிடைக்கும். நான் வாங்கி தரேன் ஆஃபீஸு. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு இந்த ஹவுசிங் சொசைட்டியில் ஒரு பில்டிங் எடுத்து கொடுத்துருவோம். சொசைட்டி மூலியம். ஓகே சார், சொல்லுங்கள். அது வரைக்கும் என் ஆஃபீஸ்லேயே நான் ஒரு ரூம் ஒதுக்கிறேன். என்னுடைய ஆஃபீஸில் அவர் வெற்றி இருக்காரு. அவர் எல்டிசி யூடிசி கிளர்க்கு தான் அவர். அவர்கிட்ட பொறுப்பை படிங்க. அவர் உங்கள் பாண்டியன் சார் சொல்லுங்கள், டைப் பண்ண சொல்லி லெட்டர்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. டக்கு 5 நிமிஷம் லெட்டர் ரெடி ஆகிடும். ஆஃபீஸ் வேணும், நான் என் டேபிள் சேரு எல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு ரூம் கொடுத்துறேன் உங்களுக்கு, டெம்பரரி. அது கரெக்ட் தான் சார் நீங்கள் சொல்கிறது. இருந்தால் கூட நாங்கள் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் பந்தோபஸ்து தரோம். கேஷ்ன்றது வந்துட்டு இப்போ உங்ககிட்ட பணம் இருந்தால் பண்ணுங்க. ரெவன்யூ இருக்கா? இல்லை இல்லை, இன்னைக்கு பாருங்க எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இன்னைக்கு உங்களுக்கு. இன்னைக்கு ரூம் ரெண்ட் ஆச்சா, ஸ்நாக்ஸ் பேமெண்ட் ஆச்சா, இதெல்லாம் ஆடியோ வீடியோ ஆயிடுச்சா, பேனர் ஆச்சா? இது பைசா யார் கொடுப்பாங்க? என்ன கொடுத்தாங்களா? அது பாதுகாப்பு. நீ கோரிக்கை வைங்க. நீங்க முடிஞ்சா கொஞ்சம் ஹெல்ப் சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு. ஏதாவது என்ன கொடுக்க முடியாது கொடுத்தாங்க. அது நீ ஆபீஸ் எடுத்துறேன் சார். அது வரைக்கும் எங்க ஆபீஸ் நடத்துங்க. உங்களுக்காக நான் ஒரு ரூம் ஒதுக்கிறேன். நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சார். ட்ரை பண்ணா கிடைக்கும். கவர்மெண்ட்ல இருந்து 100% பண்ணுவோம். வேற என்ன டவுட்? சரி, நன்றி. ஒரு நம்ம பேட்ரிக் நன்றி விடுப்பா. தேங்க்யூ சார். இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் CFF ஆர்மி அண்ட் சர்வீஸ்மேன் ஆல் கன்மென் யூனியன் ஃபெடரேஷன் அனைவருக்கும், இன்று கலந்து கொண்ட உயர் திரு ஐயா சிறப்பு விருந்தாளர் வின்சென்ட் தோமஸ் சார், அது ஸ்ரீ சீனிவாசன் சார், ஸ்ரீ செல்வம் சார், மேலும் பலர் கலந்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை மிகுந்த சிறப்பாகவும் நல்ல முறையும் நடந்து கொண்டது. இதில் அனைவருடைய சார்பாகவும் வந்து கொண்ட அனைவரையும் நன்றி கூறி, கரங்கோட்டு நன்றி கூறி இன்றைய நிகழ்ச்சி நிரலை முடிவடைய செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி. மகேஸ்வரி மேடம்க்கு சால்வை தோற்றி கௌரவித்து ஐயா அவர்களின் உத்தரவின்படி நடத்தப்படுகிறது. ஐயா உயர்திரு ஸ்ரீ SK சீனிவாசன் சார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. இப்பொழுது பிரபாவதி மேடம் அவர்களுக்கு சால்வை தோற்றி மரியாதை செலுத்தப்படுகிறது. மகேஸ்வரி மேடம் கௌரவிக்கின்றனர். பிரபாவதி மேடம் ஐயா சீனிவாசன் சார் அவர்கள் மூலமாக மரியாதை செலுத்தப்பட்டது. சொல்லி இப்பொழுது ஐயா சீனிவாசன் சார் அவர்கள் சார்பாக மகேஸ்வரி மேடாக்கும் சால்வை போற்றி பொன்னாடையை போற்றி மரியாதை செலுத்துகிறார் ஐயா.
சீனிவாசன் ஐயா சீனிவாசன் சார்பாக தியாகராஜன் சாருக்கு கண்ணன் தியாகராஜன் சார் அவர்களுக்கு கௌரவித்து பொன்னாடையோடு தியாகராஜன் சாருக்கு தியாகராஜன் சார் மூலமாக ஐயா சீனிவாசன் சாருக்கு பொன்னாடை போற்றி கௌரவித்தனர். அதே மாதிரி நான் வந்து யூனியன் சார்பாக நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் யூனியன் சார்பாக ஐயா சீனிவாசன் சார் ஜெகதீஷ் போட்டு பேட்ரிக் போடுப்பா. ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். ஒரு நிமிஷம் சார் வாங்க சார். எங்களுடைய தரப்புல உங்களுக்கு வந்து மரியாதை செலுத்துறோம். பாண்டிச்சேரியில் வந்து இருந்து கொண்டு இந்த மீட்டிங்க்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து ஒருங்கிணைப்பு செய்த பேட்ரிக் சார் அவர்களுக்கு பாண்டிச்சேரி ஹீரோவாமா அவரு யாராவது பாருங்க, அவரை வச்சு பயன்படுத்திக்கங்க. ஓகே, தேங்க்யூ. ஒரு கால் ஷீட்டா கொடுங்க சார், ஒரு கால் ஷீட்டா கொடுங்க சார். பிஜேபி சார் எல்லாரும் கை தட்டுங்க சார், கை தட்டுங்க. நம்ம ஆர்மிக்காரங்க நம்ம வந்துட்டு எந்த ஒரு பாகுபாடு இல்லாம பண்ற குரூப் இது. அதனால வந்து அவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்தணும். எப்பவுமே அவங்க நம்மளோட சேர்ந்து வராங்க. இப்போ வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். சார் சாணி போடுங்க. ஆர்மி எல்லாம் கொண்டு சேர்த்த மாதிரி போடுங்க. கோச்சு விடுங்க, போடுங்க எல்லாரும். பாருங்க சார், பாருங்க. எல்லாமே ஆர்மியில இருந்து வந்தாங்க சார், கொஞ்சம் பாருங்க எல்லாருமே. ஆர்மி சர்வீஸ் மேன். இதுல சர்வீஸ் பண்றவங்க ஒருத்தர் வந்துருக்காரு. எங்க என்கிட்ட கேட்டாரு சர்வீஸ் பண்றவரு. போயிட்டாரா? நான் வரலாமான்னு கேட்டாரு சர்வீஸ் பண்றவர் ஒருத்தர். தண்டராஜ் சார் கூப்பிட்டு வந்தாரு. ஓகே, இப்ப எல்லாம் குரூப் போட்டோ எடுக்கணும் சார்.